அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். ஹலோ எவ்ரிபடி. am I audible? ஆடிபிளாக இருக்குங்களா? சூப்பர். ஓகே, we shall start now. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டிசம்பர் 11, 12 and 13. ஓகேங்களா? வழக்கமாக இருக்கக்கூடிய சண்டே அப்படிங்கிறதுனால இந்த வாரத்துடைய நம்ம வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே உடைய டாபிக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1.5 வாரம் விட்டுருச்சு. ஓகேங்களா? அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? முடியாத பட்சத்தில் திருப்பி வரும். ஓகேங்களா? இல்லைனா வந்து என்னால் ஃபிலிம்ஸ், அட்லீஸ்ட் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது ஆங்கிள்ஸ் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். அதில் திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஹைலி டாக்ஸ் அபவுட் த கான்செப்ட் கால்ட் அஸ் ஜுடிஷியல் இன்ஆக்டிவிசம். அதாவது ஜுடிஷியரி வந்து எந்த ஒரு நடவடிக்கையும், இப்போ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட கொண்டு வருது அப்படின்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதை தள்ளி போடுறது, இல்லை அதை கடப்பில் போடுறது, இல்லைனா வந்து அதுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அப்படியே வச்சிருக்கிறது. தீஸ் ஆர் கால்ட் அஸ் த டேர்ம் கால்ட் அஸ் ஜுடிஷியல் இன்ஆக்டிவிசம் ஆர் ஜுடிஷியல் இன்ஆக்ஷன். ஜுடிஷியல் இன்ஆக்டிவிசம் ஆர் ஜுடிஷியல் இன்ஆக்ஷன். ஓகேங்களா? நம்ம இந்த டேர்ம்ஸ் பார்த்துருப்போம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ஓவர் ரீச், இப்படி படிச்சிருப்போம். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் வேற ஆங்கிள். அதாவது வந்து ஜுடிஷியரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன சார்? இட் இஸ் நத்திங் பட் த ஜுடிஷியரி ஃபில்லிங் த வேக்யூம் which is created by the inaction of legislature and executives. Legislative inaction and executive inaction is filled by judiciary. That is called as judicial activism. Sir, overreach na enna sir? Overreach na, even though legislature and executives are doing their job, judiciary is overpowering their job and giving some instructions. They are crossing the line. Which line, sir? It is the line created by the separation of power. Separation of power. And the separation of power la enna solranga? Executive should rule the country based on what? Legislature, law, rule of law. If that law is not properly implemented, judiciary will ask. Or the law is against the fundamental right or basic structure of the constitution, judiciary will ask. அது மட்டும் தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஜுடிஷியரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் இங்கே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். சார், இன்னொரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா என்ன சார்? Judiciary is simply doing its job, what it needs to be done. That is called as judicial restraint. Example, validation of a law. Validation of a law. ஓகேங்களா? அதுதான் வந்து ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் தான். வெறும் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட்னா வேலிடேஷன் ஆஃப் த லான்னு இல்லை, ஜுடிஷியரி தீர்ப்பு கொடுக்கறதோ இல்லை ஒரு லா வந்து இருக்கலாம்னு சொல்கிறதோ, தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட். இப்போ அதுக்கும் இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இஸ் ஜுடிஷியல் இன்ஆக்ஷன், விச் இஸ் ஜுடிஷியரி இஸ் நாட் டூயிங் வாட் இட் ஹேஸ் டு டூ இட் செல்ஃப். ஓகேங்களா? அப்போ இட் இஸ் வரிசம் பியாண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஏன்னா ஜுடிஷியரி அங்கே ஏதோ ஒரு முயற்சி எடுக்குது, ஏதோ ஒரு பாசிட்டிவ் திங் இஸ் ஹேப்பனிங், இங்கே நெகட்டிவ். எக்ஸாம்பிள் என்ன சார்? இட் இஸ் ரீசென்ட்லி ஆல்சோ சம்பல் மஸ்ஜித் கேஸ், அது உத்தரப்பிரதேஷில் வந்தது. ஓகேங்களா? அப்போ லோவர் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் கிரிமினல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட் ஹஸ் ஆர்டர்டு ஃபார் ஓப்பனிங் ஆஃப் த சம்பல் மஸ்ஜித் கேஸ், சம்பல் மஸ்ஜித். ஓகேங்களா? திஸ் இஸ் கிளியர்லி இன் வயலேஷன் ஆஃப் Places of Worship Act 1991.
and the places of worship act வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் த ஜுடிஷியரி நவ், சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கு. ஏன்னா அது வேலிடா, அந்த லா கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு வந்து அந்த ஜுடிஷியரி வந்து தே ஆர் திங்கிங் அபவுட் இட், பட் தே ஆர் ப்ரொலாங்கிங்லி திங்கிங் அபவுட் இட். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜுடிஷியல் இன்ஆக்ஷன் அண்ட் இட் ஷுட் நாட் பி என்டர்டைன்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த லா இஸ் enacted keeping in the faith basic structure of the constitution which is nothing but secularism. sir and the law enna sir solludu places of worship act 1947 is the year which India got independence. adukku apparama irukkakoodiya places of worships should be continued. It has put a freeze on the religious angle. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி அது வேற எங்கன்னா இருந்திருக்கலாம். ஓகேங்களா, வேற ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கலாம். அது வேற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டெமாலிஷ் பண்ணி வேற ஒரு ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கலாம். ஓகேங்களா, பட் 1947ல என்ன ஸ்ட்ரக்சரா இருந்ததோ, எந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டிக்கு அந்த ஸ்ட்ரக்சர் சொந்தமா இருந்ததோ, that is where it places freeze. That's all. இதுதான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் சொல்கிறது. சார் ஆனால் ராம் ஜென்மபூமி வழக்கு அது வந்துச்சே, இட் எக்ஸம்டட் த ராம் ஜென்மபூமி கேஸ். ஏன் சார்? பிகாஸ் த டிஸ்பியூட் இஸ் ஆல்ரெடி ஹாஸ் பீன் ஓப்பன்ட் 1991 தானே. ஸோ 1991க்கு முன்னாடியே த டிஸ்பியூட் வாஸ் ஓப்பன்ட். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. மற்ற இதுவை புதுசாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது. இப்போ கொண்டு வரக்கூடாது அப்படின்னா அதை வந்து ஜுடிஷியரி மதிச்சிருந்தது, லெஜிஸ்லேச்சருக்கு அதுக்கு உண்டான அந்த பவர் இருக்கிறத ஜுடிஷியரி மதிச்சிருந்ததுன்னா, அந்த லா வந்து கரெக்டுன்னு அது நினச்சிருந்ததுன்னா என்ன பண்ணிருக்குன்னா, இட் ஷுட் நாட் ஹவ் என்டர்டைன் த கேஸ் இட் செல்ஃப். த வேலிடிட்டி ஆஃப் த கேஸ் ஷுட் நாட் பி கொஸ்டின்டு பை த ஜுடிஷியரி, பட் இட் ஹாஸ் கொஸ்டின், இட் ஹாஸ் என்டர்டைன் தட் கேஸ். இப்போ என்டர்டைன் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாசன்ட் டன் எனிதிங். ஓகேங்களா, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, எந்த ஒரு தீர்ப்புமே சொல்லாமல் அப்படியே வச்சிருக்காங்க பல வருஷமா. This is called as judicial inaction. So இதனால என்ன ஆகுது, it is giving brazen power to the lower courts to decide some of the important things. ஆனா இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Supreme Court has also frozen those kinds of acts also until the issue is resolved by the Supreme Court of India. Issue is resolved na என்னது, the validity of the act அது வந்து சொல்ற வரைக்கும் இது வேலிடான ஆக்ட் தான், இல்லை வேலிட் இல்லை, இன்வேலிட், இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்கிற வரைக்கும் எந்த ஒரு கேஸையும், எந்த ஒரு மஸ்ஜித் கேஸையுமே வந்து எடுக்கக்கூடாது. லோவர் கோர்ட் ஷுட் நாட் என்டர்டைன் தோஸ் கேசஸ் அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது December 13 கொடுத்த தீர்ப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியே நிறைய ரெஸ்ட்ரைண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்ஆக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த கேஸ் தான், சம்பல் மசூத் கேஸ். வேறு என்னென்னலாம் கேஸ் இருக்குது சார்? சிஏஏ ப்ரொட்டஸ்ட் அப்பையும் சரி, இல்லைனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்ம் லா ப்ரொட்டஸ்ட் அப்பையும் சரி, they didn't do any action, they didn't do anything, but what they did, they created a committee for mediation between the government and the protesters group. This is not the job of judiciary. ஓகேங்களா, அப்போ ஜுடிஷியரி what should do? It should have judicial will. ஓகேங்களா, judicial will is required. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ judicial inaction is very very what to say, it is problematic. ஓகேங்களா, ஏன் problematic சார்? ஜுடிஷியரி வந்து அதோடைய வேலையை செய்யலை, இல்லை தப்பாக செய்யுது அப்படின்னா, அந்த வெரி பேஸ் ஆஃப் த பப்ளிக் ட்ரஸ்ட் வில் பி broken. நம்ம பிரியாம்பிள் என்ன சொல்லுது? இட் ஆல்சோ செக்யூர்ஸ் ஜஸ்டிஸ் டு த பீப்புள். அந்த ஜஸ்டிஸ்னா என்னது? இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் யூ த டியூ. ஜஸ்டிஸ் மீன்ஸ் வாட்? இட் இஸ் கிவிங் யூ த டியூ. டியூனா என்னது? வாட் யூ டிசர்வ், அதுதான் ஜஸ்டிஸ். நான் வந்து ஒரு விக்டிம், நான் வந்து
வாட் டு சே, தவறு இழைக்கப்பட்டவன். எனக்கு என்ன ஆச்சு, தப்பு நடந்துருச்சு, இப்போ நான் எதுக்காக போகிறேன், ஒரு ஆக்ட் ஹஸ் பின் டன், பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட் ஐ எம் கோயிங் அண்ட் நாக்கிங் த டோர்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. எதுக்காக பண்ணுறேன், எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஜஸ்டிஸ் மீன்ஸ் வாட், இட் இஸ் ரிடம்ஷன். வாட் ஐ டிசர்வ் இஸ் ஜஸ்டிஸ். அது எதிராளி என்னை விக்டிம் ஆக்கினவனுடைய தண்டனையாக இருக்கலாம், இல்லை அவங்கிட்ட இருந்து வாங்கின காம்பன்சேஷனாக இருக்கலாம், எனிதிங் இட் ஹஸ் எனிதிங், ஆர் ஜஸ்ட் அவனுடைய மன்னிப்பாக கூட இருக்கலாம். பட் இட் இஸ் த டியூப் விச் ஐ டிசர்வ், அதுதான் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கல மக்களுக்கு அப்படின்னா த வெரி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் அந்த ட்ரஸ்ட் வில் பி broken. ஓகேங்களா? அதனால தான் ஜுடிஷியல் இன்ஆக்ஷன் இஸ் வெரி 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 ப்ராப்ளமேட்டிக். ஓகே, next is with respect to terminally ill adults end of life bill 2024-25. it is not passed in, it is not been discussed in India, but it has been discussed in UK. ஓகேங்களா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இதை டிஸ்கஸ் பண்றாங்க, நம்ம இப்போ அதை பார்ப்போம். ஓகேங்களா சார்? இதெல்லாம் எதுக்கு சார் படிக்கணும் அப்படின்னா, ரைட் டு டை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்ட் டாபிக் which you all must know. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் இம்பார்ட்டன்ட், அது எத்திக்கல் ஆங்கிளில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் ரைட் டு டை எதுக்கு சார்? டைனா இப்போ இறந்துருவாங்களே, லைக் எனி அதர் ஆக்ட், லைக் எனி அதர் ரைட், இட் கான்ட் பி ரிட்ராக்டட். அதனால தான் சூசைட் இஸ் அஃபென்ஸ். இப்போ அது கிடையாது, கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி சூசைட் வாஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். யாராவது ஒருத்தர் சூசைட் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னா அவனே வாழ்க்கையை வெறுத்து தான் போயிருப்பான், அவனை காப்பாற்றி ஜெயிலில் போட்டுருவான். ஓகேங்களா? சரி இருக்கட்டும். பட் ரைட் டு டை அப்படிங்கிறது என்ன சார்? தெர் ஆர் சம் பர்சன்ஸ் ஆர் பேஷண்ட்ஸ் ரொம்ப இர்ரெக்கவரபிள் ஒரு இல்னஸில் இருப்பாங்க. இர்ரெக்கவரபிள் இல்னஸ், ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை ஒரு 3 மாதத்துலேயோ இறக்க போகிறவங்களா இருப்பாங்க. பட் அந்த 3 மாதமும் அவங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான டேஸாக தான் இருக்கும். அந்த பெயின்லேருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக we can induce டாக்டர் இன்டியூஸ்ட் டெத். அதுக்கு பேர் என்ன சார்? ஆக்டிவ் எத்னோஷியான்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் எத்னீஷியா. Sir, is it allowed in India? It is not allowed in India. Sorry, what about the status of India with respect to the euthanasias? கருணை கொலைன்னு சொல்கிறது தான் euthanasia. What is the status of India? According to Supreme Court, the passive euthanasia is allowed. Passive euthanasia. காமன் காஸ் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாசிவ் எத்தனேஷியா இஸ் அலவுட். ஓகேங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் எழுதிக்கோங்க. காமன் காஸ் அப்படிங்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிக்கோங்க. இது எதுக்கு இந்த பாசிவ் எத்தனேஷியாவை அலோவ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டு அப்ஹோல்டு த லிபர்ட்டி ஆஃப் த பர்சன். லிபர்ட்டி. அப்போ பாசிவ் எத்தனேஷியா இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிபர்ட்டின்னு எழுதிக்கோங்க. லிபர்ட்டி ஆஃப் த பர்சன். ஓகேங்களா? which is element of privacy giving under it. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த பில்லுக்கு வந்துடும். இந்த பில்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, terminally ill patients who are facing certain death within 6 months can opt for medicinal induced death. Medicinal induced death. இதில் இன்னொரு கேட்சும் இருக்குது. நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து படிச்சிருப்போம். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் அதோடைய மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இட் இஸ் கண்ட்ரோல்டு பை பார்ட்டிஸ். த லெஜிஸ்லேச்சர் ஆர் த எம்பிஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த பார்ட்டிமென், நாட் பை த பப்ளிக் ஆர் தேர் கான்ஸ்டிடுவன்சி. அவங்க பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் அவங்க ஓட்டு போட போகிறாங்க.
not by their conscience, not with respect to the their interest of the constituency. ஓகேங்களா? அப்போ இதனால் என்ன ஆகுது, இண்டிவிஜுவல் லெஜிஸ்லேட்டிவ் டிபேட்ஸ் உடைய தரம் வந்து குறைஞ்சிருச்சு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they have removed this anti defection. இங்கிலாந்துலேயும் இருக்கு போல, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. and they have instructed the MPs to vote according to their conscience. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் ஆஃப் voting has been what to say installed in this kind of இந்த மாதிரியான விஷயங்களில் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பார்ட்டியை சேர்ந்தவங்க ஆமான்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் இந்த மாதிரி இன்டியூஸ்டு டெத் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே எக்ஸாம்பிளை நம்ம இங்கே கொண்டு வரலாம், ஆன்டி டிஃபெக்ஷன் லாலையும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, other than the policies or the voting system which is creating instability to the government, we can give options to the MPs by their conscience and the interest of constituency. எக்ஸாம்பிள் யூகேல இந்த பில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு நீங்கள் வே ஃபார்வர்டு எழுதும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சேர்க்கலான்றனா. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பில்லுக்கு வந்துடுவோம். இந்த பில்லோடைய அப்போசர்ஸ் ரெண்டு விஷயத்தை அப்போஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்போஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இட் மே லீட் டு அ ஸ்லிப்பரி ஸ்லோப். ஸ்லிப்பரி ஸ்லோப்னா என்ன சார்? அதாவது ஒரு விஷயத்தை தொடும் பொழுது அது அங்கே நிற்காது, சர்ன்னு கீழே இறங்கி வரும். திருப்பி அங்கேயா நிற்குமா? நிற்காது, திருப்பி கீழே வரும். அங்கேயாவது நிற்குமா? கீழே இறங்கி வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் who faces certain death below 6 months, இது இதோட நிற்க போதா அப்படின்னா நிற்காது. எதை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வராங்கன்னா, கனடாவில் இந்த மாதிரி ஒரு பில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ப்ரொவிஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், கனடியன் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வேற மாதிரி ரீஇன்டர்பிரேட் பண்ணி, சரியே செய்ய முடியாத வியாதி இருக்கிறவங்க கூட இதை ஆப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதோட விடுவாங்களா? வயசானவங்க இருக்காங்க, they will be emotionally blackmailed by their younger ones to opt for this. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான பேர்டன் இருக்குது, அவங்கள பார்த்துக்க முடியலன்ற பட்சத்தில் இவங்களுக்கு பேர்டன் இருக்குங்கிற போது நீங்கள் இதை ஆப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம், ப்ரெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஸ்லிப்பரி ஸ்லோப். This legislative bill is a slippery slope. We cannot fix a accountability or a margin to this point of view. ஆனால் இதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, இட் இஸ் நாட் அ ஸ்லிப்பரி ஸ்லோப். ஏன்னா இதுக்கு வெறும் ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் டிசைடட் பை த அடல்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், இட் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஃபேஸஸ் சர்டன் டெத் வித்தின் 6 months, நாட் ஃபார் அதர்ஸ். இட் won't be extended. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கவுண்டர்டு, the opposers of the bill is also countered in with respect to the religion and philosophical aspect, religious angle and philosophical aspect. ரைட், அதை ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அந்த முடிவு நம்ம கிட்ட கிடையாது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த பில் இஸ் அகெயின்ஸ்ட் த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது தான் இவங்களோட வாதமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பில் எப்படி போகும் என்னங்கிறது தெரியல. இப்போ இதை பில்லை அனுமதிக்கலாங்கிற அந்த ஓட்டிங் சிஸ்டமுக்கு அதுக்கான ஆப்டிங் அவுட் வந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து கமிட்டிஸுக்கு போகும், கமிட்டி ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் வந்து ஃபைனல் ஓட்டிங் பேட்டர்ன் நடக்கும். இதை ஆப் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, பேசிவ் எத்தனேஷியா இஸ் அக்செப்டட். பேசிவ் எத்தனேஷியானா என்னென்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து இன்டியூஸ் பண்ண மாட்டாங்க, டெத்தை வந்து வர வைக்க மாட்டாங்க, பட் ஆக்சிஜன் சப்போர்ட்டோ இல்லைனா வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்டோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஹாவ் அட்டைன் த நேச்சுரல் டெத்.
வெண்டிலேட்டரில் இருக்கும்போது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக யுவர் லைஃப் வில் பி சேவ்டு. அந்த ஆர்டிஃபிஷியல் சேவிங் டைமை வந்து குறைக்கிறாங்க. இதுதான் பேசிவ் எத்தனேஷியா. இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து there is a concept called as living will. லிவிங் வில். அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சுயநினைவோடு இருக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, தே ஷுட் ஹவ் ரிட்டன் தட் வில் தட் இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பேசிவ் எத்தனேஷியா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸை அவங்க கொடுக்கணும். அப்படி இல்லை, அவங்க கொடுக்கலன்னா நியர் அந்த உறவுகள் இருக்குல்ல, இப்போ அவங்க மனைவிக்கிட்டேயோ இல்லைனா அவங்க கணவன்கிட்டையோ அவங்க குழந்தைங்கக்கிட்டேயோ இந்த மாதிரி யாரோட அக்செப்டன்ஸாவது வேணும். ப்ளஸ் இட் ஷுட் ஆல்சோ ஹாவ் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 2 ப்ராக்டிஷனர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் அந்த காமன் காஸ்ட்டில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு வாட்டி போயிட்டு அதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? Next is with respect to missing spotlight on urban governance. Urban governanceல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது ஸ்பாட்லைட் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், கேகோட ரிப்போர்ட் படி 60% of the urban government elections is not happening on time. 60%. சார் அப்படியே நடந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் மேயர்ஸ், டெப்டி மேயர்ஸ் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் ஆகுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், கர்நாடகாவில் அவங்களோட மேயரை தேர்ந்தெடுக்கப்பட்ட டைம் எவ்வளோ தெரியுமா? எடுக்கப்பட்ட டைமு 11 months. ஸோ இதனால் என்ன சார் ஆகுது? the urban local body is controlled by state governments for that period of time. Second, the people are deprived from the representation, local representation. The people are deprived from the local representation and quick decision making. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is no fixture of accountability over certain persons. நம்மளால் அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியல. நிறைய ஸ்கீம்ஸ் லோக்கல், அதுக்கப்புறமா வந்து தேவையான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, ரோடு போடுறதுலேருந்து காவா கட்டுறதுலேருந்து, இது எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை லோக்கல் லெவலில் சரியாக பண்ண முடியறதில்ல. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் நாட் ஹேவிங் த எலெக்ஷன்ஸ் ஆன் டைம் ஃபார் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆக்ட் இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டிடியூஷனையே மீறின செயல். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் கிவன் அ ப்ரொவிஷன். 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் அர்பன் லோக்கல் கவர்னன்ஸ், urban local elections will be conducted for every 5 years னு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையே இந்த கவர்மெண்ட்ஸ் ஆர் வாட் டு சே போஸ்ட்போண்டிங். சார் என்ன சார் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there is a suggestion that simultaneous election should be happening. Ramnath Govind committee, high level committee has recommended this commission that constitutional simultaneous elections should happen. Simultaneous commission not only for the parliament and state legislature but also for the local bodies. But idhula இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, because it is affecting the federal feature of the constitution, we need 50 plus what to say consent of the 50 plus states. அது கிடைக்குமா அப்படிங்கிறது சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காம இருக்கும். அதனால தான் இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸோடைய அந்த பில்லை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தே ஹவ் ரிமூவ்ட் திஸ் ப்ரொவிஷன். ஓகேங்களா? இப்போதைக்கு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஷுட் ஹேப்பன் ஃபார்
that constitutions. ஓகேங்களா, அதாவது வந்து ஃபார் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான சஜஷன் என்னன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சஜஷன். இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிவிங் மோர் பவர் அண்ட் அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். கிவிங் மோர் பவர், autonomy and independence to the state election commissions. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுவும் இந்த simultaneous elections அந்த ப்ரொவிஷன்ஸும் they have given us the recommendations. ஓகேங்களா, so with respect to code of conduct of judges, ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ் அலகாபாத் ஜுடிஷரியில் ஜட்ஜாக இருக்கிற, ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்க ஒருத்தர். ஓகேங்களா, அவர் he has what to say participated in a right wing event. ஓகேங்களா, இந்த ரைட் விங் ஈவெண்ட்டில் இவர் என்ன பண்ணுறாருனா, is provokingly speaking against a certain community of the session. certain religious communityக்கு எதிராக இவர் வந்து பேசுகிறார். ஓகேங்களா, அப்படி பேசுறது has been highly condemned by every other judges and bar associations. அவருக்கு இன்ஃபேக்ட் வந்து கபில் சிபில் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he should be impeached. ஏன்? because he has derogated the institution of judiciary. சார், இதுக்கு ஏதாவது கோட்ஸ் இருக்கா, இப்படி தான் பண்ணணும், பப்ளிக் ஸ்பேசஸில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு? இட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் எத்திக்ஸ். ஜட்ஜஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் கோடு. ஓகேங்களா, ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப். Primary Code of Ethics governing judicial behavior. ஓகேங்களா, it is adopted by judiciary in 1997. And then there is another code which is called as Bangalore Principle of Judicial Code 2002. Bangalore Principle of Judicial Code 2002. இந்த ரெண்டு கோடு இருக்குங்க. ஓகேங்களா, இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, the public acceptance of the judiciary இருக்குல்ல, பப்ளிக் அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. பப்ளிக் வந்து ஜுடிஷியரியை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த விஷயம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் அண்ட் இம்பார்ஷியல் நேச்சர் ஆஃப் த ஜுடிஷியரி அண்ட் த காண்டக்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் who are upholding the judicial instruction or institute. அவங்க காண்டக்ட், அந்த காண்டக்ட் மூலமாக தான் அவங்கள அந்த ஜுடிஷியரியை நம்மள நம்ப வைக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு எதிராக இந்த ஜட்ஜஸ் வந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த எத்திக்ஸ் கவர்னிங் அந்த வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஅஃப்ரேம் த பீப்புள்ஸ் ஃபெய்த் இன் த இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோடு. ரீஅஃப்ரேமிங் த people's faith in the impartiality of the judiciary. இதை எப்படி பண்றது? The judges இருக்காங்க பாத்தீங்களா, any act of the judge of the Supreme Court or the High Court, any act whether in official or personal capacity. அஃபீஷியல் மட்டும் கிடையாது, இன் பர்சனல் கெப்பாசிட்டி கூட. அதனால தான் சந்திரசூட் அவர்களுடைய அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அவரோட வீட்டில் கொண்டாடுறாரு. அதில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு. திஸ் இஸ் தேர் பர்சனல் இஷ்யூ. பட் ஒய் இட் ஹாஸ் பின் கிரிட்டிசைஸ்டு? பிகாஸ் நாட் ரெண்டு பேர் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க கிடையாது, ஹைலி பவர்ஃபுல் பர்சன்ஸ் இன் தேர் ஓன் ஃபீல்டு. எக்ஸிக்யூட்டிவில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரும், ஜுடிஷியரியில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய சிஜேஐயும் ஒரு கம்யூனல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. ஈவன் தோ இட் இஸ் அ பர்சனல் ஸ்பேஸ், பிகாஸ் ஆஃப் திஸ் இட் ஹாஸ் பின் கிரிட்டிசைஸ்ட்.
ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும்? the very act, இப்போ ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு சார்பாக ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கம்யூனல் ஆங்கிளில் இருக்குது, பட் அது நியாயமாகவும் இருக்குது. அந்த நியாயத்துக்காக தீர்ப்பு கொடுத்தா கூட இட் வில் பி ஷேடட் அஸ் அ கம்யூனல் டோன். இவர் அங்கே போனார், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ திஸ் ஆக்ட் வில் கொஸ்டின் த இன்டெகிரிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி, இம்பார்ஷியல் நேச்சர் ஆஃப் த ஜுடிஷியரி. அதனால தான் அஃபீஷியல் கெப்பாசிட்டிலையோ இல்லை பர்சனல் கெப்பாசிட்டிலையோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு காண்டக்ட் ஆஃப் த ஜட்ஜ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ரீஅஃப்ரைம் த இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி அப்படின்னு இந்த கோடு சொல்லுது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, a judge must all time be conscious of his public grace. பப்ளிக்கில் என்னென்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத எப்பயுமே கான்சியஸாக தான் ஒரு ஜட்ஜு பேசணும். இது பெங்களூர் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லுது. இப்போது இம்பீச்மெண்ட்ன்ற அந்த வார்த்தை வந்துருச்சுங்க. இம்பீச்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லக்ஷ்மிகாந்த்லேயே இருக்குது. ஒரு வாட்டி போய் படிங்க, ஓகேங்களா? ஒரு வாட்டி போய் ரிவைஸ் பண்ணுங்கள். how the impeachment will happen அப்படின்ட்டு you have to revise it, okay? But procedure of the impeachment என்ன? Who impeaches the judges? It is the president on the advice of parliament, ஓகேங்களா? for two important reasons, which is misbehavior and incapacity, which is misbehavior and incapacity. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் a judge is impeached by the president. அந்த procedure அது யார் போட்டுறது? it is according to what? அது பார்லிமெண்ட்லேயே இருக்கா, கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கா அப்படின்னா கிடையாது. the procedure for the impeachment is given in Judges Enquiry Act. அதில் தான் சொல்கிறாங்க the procedure for impeachment. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து அந்த ப்ரொசீஜருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜை இது இம்பீச் பண்ணணும் அப்படின்னு ராஜ்யசபாவிலையோ லோக்சபாவிலையோ சைன் பண்ணி அனுப்புவாங்க, ஓகேங்களா? ராஜ்யசபானா 50 பேர், லோக்சபானா 100 பேர் அனுப்புவாங்க. இட் வில் பி அக்செப்டட் பை த, இஃப் இட் இஸ் அக்செப்டட் பை த சேர்பர்சன் ஆஃப் த ஸ்பீக்கர், தென் இட் வில் பி த மோஷன் வில் பி அக்செப்டட். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்து போடுவார், அவர் 3 பேர் கொண்ட கமிட்டியை போடுவார். சிஜே இருப்பார், ஹைகோர்ட் ஜட்ஜ் இருப்பார், அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட் இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கப்படும், ஓகேங்களா? ஸோ இது இந்த ப்ரொசீஜர் தான் வந்து இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். திஸ் ஹேஸ் பீன் கிவன் இன் ஜுடிஷியரி என்கொயரி ஆக்ட். சரி, இது ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கா அப்படின்னா, இது வரைக்கும் ஏதாவது அந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து இம்பீச் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா the decision should be taken by the special majority, which is 2/3 of the அதாவது வந்து 2/3 of the members of the Lok Sabha and Rajya Sabha. வேற ஒரு ப்ரொசீஜரும் இருக்கு. it is called as in-house procedure of the Supreme Court, ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு பப்ளிக் ஸ்பேஸில், அந்த ஜுடிஷியரியோடைய அந்த இம்பார்ஷியாலிட்டியை குறைக்கிற மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஈடுபடுறாரு அப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு, அந்த கமிஷன் வந்து உண்மைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா he will be what to say recommended to get VRS, voluntary retirement, ஓகேங்களா? அப்படியும் மீறி அவர் வந்து அதை எடுத்துக்கல, நான் என்னால் எடுக்க முடியாதுன்ட்டார்னா, தென் சிஜே வில் ப்ரொப்போஸ் த பார்லிமெண்ட் டு டேக் இம்பீச்மெண்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் திஸ் ஜட்ஜ், ஓகேங்களா? அப்போ 2 ப்ரொசீஜர் மூலமாக உங்களால் வந்து ஒரு ஜட்ஜை வெளியே அனுப்ப முடியும். ஒன்று த்ரூ இம்பீச்மெண்ட், another one is in-house management of Supreme Court, ஓகேங்களா? in-house capacity of the Supreme Court. அது வந்து இம்பீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜட்ஜு ஆகிதான் ஆகணும். இதில் அந்த ஜட்ஜுக்கு சாய்ஸ் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டட், இட் இஸ் சம் வாட் இட் இஸ் கோட், அவ்வளோதான். இது ஏன் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, டு அவாய்ட் த பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட் ஆஃப் த ஜுடிஷியரி.
வாலண்டியராகவே அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா அவர் கான்டாக்ட் பற்றிலாம் வந்து பார்லிமெண்ட்டில் பேச முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஜட்ஜோடைய கான்டாக்ட் பற்றி எப்போ பேச முடியும்? அவர் மேலே இம்பீச்மெண்ட் இருக்கும்போது பேச முடியும். அப்படி கான்டாக்ட் பற்றி பேசும்போது என்ன ஆகும்? த இன்டெகிரிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் த ஜுடிஷியரி வில் கம் டவுன். அதை தடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்ஹவுஸ் கெப்பாசிட்டியை வச்சுருக்காங்க ஜுடிஷியரி. ஓகே. And Lok Sabha has passes the bill to amend the Disaster Management Act. ஓகேங்களா? இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க, லோக்சபா பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ராஜ்யசபா பாஸ் பண்ணணும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ஃபுல்லாக பாஸ் ஆகி அசன்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்டாக மாறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பில்லோடைய நோக்கம் என்னங்கிறத மட்டும் பார்ப்போம். இந்த பில்லோட நோக்கம் வந்து டு கிவ் மோர் பவர் டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இதோட கிரிட்டிசிசமே என்ன? இது வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய ஆக்டோடைய கிரிட்டிசிசம், மேஜர் கிரிட்டிசிசம் இஸ் இட் இஸ் சென்ட்ரலைஸ்டு லா. ஓகேங்களா? ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி ஒரு அப்ரோச்சை கொடுக்குறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நிறைய ஒரு டிசிஷன்ஸை எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பிகாஸ் இந்தியா இஸ் சப்செப்டபிள் டு மெனி டேமேஜஸ், மெனி டிசாஸ்டர்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, வி ஹவ் the center has tried to give more power to the state governments. That's all. ஆனால் இதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா வெறும் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷனலைஸ் தான் ஆக்கியிருக்கீங்க, அத்தாரிட்டிஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கான பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களே தவிர த அட்டானமி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், த வேர்டு climate change. The word climate change has not been included this time also. climate changeனால நமக்கு எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ட்ராட்டாக இருக்கட்டும், ஃப்ளட்டாக இருக்கட்டும், சடன் மழையாக இருக்கட்டும், க்ளவுட் பர்ஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வர்றது எதனால்? climate changeனால. பட் இன்னமும் நீங்கள் climate change அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சேர்க்காமே இருக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு கிரிட்டிசிசம். ஓகேங்களா? பட் this act has been enacted. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் என்விரான்மெண்ட். அதுக்குள்ளே ஏதாவது இது வரைக்கும் பாலிட்டியில் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணிவிட்டு தென் வி வில் கோ ஃபார் Sir, what is sir in college first year you said to do writing practice, but I don't know what to write as I am the fresher and I don't know what to read, whether NCERTs for foundation, newspaper for and habit. வெறும் இது NCERTs படிங்க. ஓகேங்களா? போதுமானது. முடிஞ்சால் நியூஸ் பேப்பர் படிங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா உங்களோட ப்ராக்டிக்கல் நோட்ஸை கூட எழுதுங்கன்றேன். ஓகேங்களா? அந்த ஸ்பீடுக்காக எழுத சொல்கிறேன், கொஸ்டின்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஞான் வாஸ்பி மாஸ் கேஸ் அதுவுமே வந்து ரிலேட்டபிள் தான். லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அட்வொகேட் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? அவங்களால மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸஸே ஃபைல் பண்ண முடியும். எல்லா லாயர்ஸுமே போய் அட்வொகேட்டாக ஆக முடியாது. அட்வொகேட் வந்து அதுக்குன்னு ஒரு எக்ஸாம், அதெல்லாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த தகுதி வரும். ஓகேங்களா? லாயர் வந்து பாரில் ஒரு நம்பர் இருந்தாலே ஒரு லாயர். ஓகே. Do we have euthanasia accepted for pet animals? Pet animalsக்கும் euthanasia இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதை பற்றி கேசஸ் இது வரைக்கும் வரல. feasibility of simultaneous election means explain it once more. ஓகே, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். potential GDP. சார், ராஜ்யசபா சேர்மன் கேஸ் போகிறப்ப யார் சேர்மன் போஸ்டிங்கில் இருப்பார்? சேர்மன் போஸ்டிங்கில் ராஜ்யசபா தான் சேர்மன் தான் இருப்பார். ஓகேங்களா? அவர் மேலே வந்து மோஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணப்படலை. ஓகேங்களா? மோஷன்ஸ் அக்செப்ட் பண்ணப்பட்டால் தான் அவர் வந்து வெளில போவார். அப்போ வைஸ் சேர்மன் வந்துடுவார். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அவரோட பிளேஸுக்கு வைஸ் சேர்மன் ஹூ இஸ் செலக்டட் அமங் த எம்பிஸ் ஆஃப் த ராஜ்யசபா, அவர் வந்து இது பண்ண போகிறார். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா,
there is a catch here. Speaker அவர் மேலே வந்து ரிமூவல் மோஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. He will be considered as another MP. So if there is any bill, he can decide in the first place. ஓகேங்களா? ஸ்பீக்கராக உட்காந்துருக்கும்போது he can't vote. He has only casting vote. ஓகேங்களா? அதாவது வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு, எஸ்ஸும் நோவும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அப்போ மட்டும்தான் அவரால் வந்து ஓட் பண்ண முடியும். பட் ஸ்பீக்கருக்கு மோஷனில் ரிமூவல் மோஷனில் இருக்கும்போது he will be considered as yet another MP. அதனால் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே he can vote. பட் ராஜ்யசபா சேர்மன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஓட் பண்ணவே முடியாது எப்பயுமே. கேஸ்டிங் ஓட் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா? அவர் ரிமூவல் ப்ரொசீஜரில் இருக்கும்போது he can't vote. That's all, simply. ஏன் சார்? Because he is not MP. That is the catch here. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா. அவர் எம்பியாக இல்லாத காரணத்தினால அவரால் ஓட்டு போடுறதுக்கு அங்கே உரிமை கிடையாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வேறு ஏதோ கேட்டிருந்தீங்க. feasibility of simultaneous elections. feasibility அப்படிங்கிறது என்னன்னா அது நடைமுறையில் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது தான். சைமல்டேனியஸ் எலெக்ஷன் பற்றியும் நம்ம டிஎன்டியில் விரிவாகவே பேசியிருப்போம். அது இல்லாமல் தனியாக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் இன் டீட்டெயில்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வந்து பாசிபிளா இல்லையா, அதுக்கான ஃபீசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதை ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டிஎன்டியில் மறுபடியும் இந்த கேள்வியை கேளுங்க. உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலைன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் லைவ். ஓகேங்களா? ஒரு வாட்டி போய் பாருங்கள், கிவ் இட் அ ட்ரை. முடியலைன்னா ஓகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு போயிடலாம். என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பீஜிங்ஸ் வார் அகேன்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். பீஜிங்கும் டெல்லியும் 2015 ஏர் பொல்யூஷன் லெவலில் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. But Beijing has waged a war against pollution. Because of it, now it has reduced its emission. Air quality index வந்து ரொம்பவே அவங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. நம்மளோட ஆவரேஜ் ஏர் குவாலிட்டி இஸ் 155. பீஜிங்கோட ஏர் குவாலிட்டி இஸ் 92, which is way below against us. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன சார் கரெக்டாக பண்ணாங்க, நம்ம என்ன சார் பண்ணல? ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க என்ன சார் பண்ணாங்க, பீஜிங் என்னென்னலாம் பண்ணாங்க, நம்ம அதாவது சைனீஸ் என்னென்னலாம் பண்ணாங்க, நம்ம என்னென்னலாம் பண்ணலை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹேட் அ பிளான். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. The entire effect was not shock and awe, but careful and slowly built up plan. Shock and awe-na ஒரு விஷயம் நடந்துச்சு, then I am reacting. knee jerk reaction அப்படின்னுவாங்க, இல்லைனா reactionary அப்படின்னுவாங்க. அப்படி கிடையாது. பொல்யூஷன் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, லாங் டேர்மாக 20 வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ரோட் மேப் we should have. அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹவ் ஸ்பிளிட்டட். ஓகேங்களா? கேட்டகரைஸ்டு த பொல்யூஷன் டைப். எதனாலலாம் பொல்யூஷன் வருது, 3 சோர்ஸஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கோல் கம்பஷன், அதனால் வருது. செகண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ரக்சர். தேர்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர். இதனாலலாம் நம்மளுக்கு வந்து அந்த இது ஆகுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பொல்யூஷன். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் எனர்ஜி ஸ்ட்ரக்சர், அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா லோ எமிஷன் ரெனோவேஷன் அண்ட் க்ளீன் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் பவர் பிளான்ஸை கொண்டு வராங்க. சார் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்மளுக்கும் இருக்குது, ஆனால் நம்ம கொண்டு வரல. நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட் இயரை மாற்றி வச்சுன்னு இருக்கோம். ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபியூரிஃபிகேஷன் அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அதை வந்து we have to install
in all our coal power plants ன்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். முடிவு எடுக்கிறது எப்போ எடுக்கிறோம்னா 2015ல் எடுத்தோம். எதுக்குள்ள முடிவு எடுக்கிறோம்? 2019க்குள்ள எல்லாத்துலேயும் நம்ம ஃபிட் பண்ணிடணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் அந்த டார்கெட் இயர் அப்புறம் எப்போ மாற்றுறோம்னா 2021க்கு மாற்றணும், அப்புறம் 2023க்கு மாற்றுறோம். 23ல் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 25க்கு மாற்றிருக்கோம். இது பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பிளான் கிடையாது. ஓகேங்களா? பட் தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் இட் ஸ்ட்ரிக்ட்லி. Clean energy alternatives also they are. And then renovation of coal fired boilers, elimination of civil bulk coal and consumption used for residential heatings. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்குமே இப்போ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்ரோஃபிட்டிங் ஆஃப் த கார்ஸ் ஆர் அதர் வெஹிக்கிள்ஸ், ஸ்கிராப்பிங் ஆஃப் த ஓல்டர் வெஹிக்கிள்ஸ். ஸ்கிராப்பிங் நம்மள மாதிரி ஆட் ஈவன் ஃபார்முலா கிடையாது. தே ஹவ் ஸ்கிராப்ட் இட், கம்ப்ளீட்லி ஸ்கிராப்ட். ஸ்கிராப்பிங் ஆஃப் த ஓல்டு வெஹிக்கிள்ஸ். அதுக்கப்புறமா வந்து இண்டக்ஷன் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெட்ரோவோ இல்லை கார், மெட்ரோ, அதுக்கப்புறமா வந்து பஸ்ஸு, இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ பல்கான அந்த ஒரு இது கிடைக்கும். தனித்தனியாக எல்லாரும் ஒரு 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 பர்சன் போகிறதுக்கே கார் எடுத்துகிட்டு போவோம், நம்ம பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஸோ இட் வில் கிவ் எமிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரியல்லையும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எண்டு பைப்பை வந்து வி ஹவ் வாட் டு சே எண்டு பைப் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், எலிமினேஷன் ஆஃப் அப்சல்யூட் இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையுமே வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இட். தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரீஜனல் கோஆப்ரேஷன். பீஜிங்கை சுற்றி இருக்கக்கூடிய 5 ப்ராவின்சஸ் அவங்களும் வித் ரெஸ்பெக்ட் டு த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் திஸ். பீஜிங்கோடைய அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் இந்த ஆக்ஷன் பிளான்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நாட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் சம்திங். நேஷ்னல் கிளீன் எனர்ஜி ப்ரோக்ராம், கிளீன் ஏர் ப்ரோக்ராம் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் ஷுட் டேக் த இனிஷியேட்டிவ்ஸ். அப்போ தான் அவங்கள அந்த ஒரு இனிஷியேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு த ரீஜனல் பிளேயர்ஸ், த கோஆப்ரேஷன் ஆஃப் த ரீஜனல் பிளேயர்ஸ். நம்மளுமே என்ன பண்ணுறோம்? இப்போ பஞ்சாப் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஹரியானா இருக்குது. ஸ்டபிள் பர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் which increases or intensifies the air pollutions during the winter டெல்லியில். ஸோ அவங்களுடைய அந்த ஒரு கோஆப்ரேஷனும் we need, but simply because of the petty political issues நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் உயிரில் விளையாடிட்டு இருக்கோம். Simply they are putting blame on center or states, that's all. Nobody is taking responsibility. We are not lacking of plan but lacking the political will. நான் சொல்ல இந்த ஆர்டிக்கலில் சொல்ல. ஓகேங்களா? ஸோ பீஜிங் அச்சீவ் வாட் ஆர் த பீஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, வாலடைல் VOC, PM 2.5 இதுதான் மேஜர் பொல்யூட்டன்ஸ். இதோட டார்கெட்ஸை நல்லா சீக்கிரமாக குறைச்சிருக்காங்க. இது எதனால் சாத்தியமாகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பிளான் and regional cooperation. ஓகேங்களா? plus local self government it has implemented it, plus the allocation of fund. இதுதான் fifth இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த 5 நாளை மட்டும்தான் பொல்யூஷன் அவங்க கம்மி பண்ணுறதுக்கு சாத்தியமாயிருக்கு. ஓவரால் லாங் டேர்ம் பிளான், ரீஜனல் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறமா வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கமிட்மெண்ட் ஆஃப் த ஃபண்ட் ஃபங்க்ஷனரிஸ். okay, so how they have decreased அப்படிங்கிற அந்த key strategies நான் கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி படிங்க. you can use it for your answer writing. answer writingல way forwardலையோ strategiesலையோ you can use it. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியா என்ன கற்றுக்கலாம் இவங்க கிட்ட இருந்து அப்படின்னா 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஃபிஷியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் பஸ் மெட்ரோ இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் shall be used. and then old vehicles we should scrap. ஓகேங்களா? ஸ்கிராப் பண்ணணும். அதுக்கப்புறம் வாக்கிங் லைன்ஸு,
சைக்கிள்ஸு இதெல்லாம் வந்து அந்த லைன்ஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜியில் சப்ளை சைடு டிமாண்ட், சப்ளை சைடோடைய அந்த இதுவை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா வித் என்கரேஜிங் த சோலார் ரூஃப் டாப். ஓகேங்களா, சோலார் ரூஃப் டாப் அந்த பேனல்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா, அந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நெய்பரிங் டெல்லியோட நெய்பர்ஸ் கூட நம்ம வந்து we can tell them to cooperate with respect to us. ஓகேங்களா, இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் இருக்குங்க. this can be used in your conclusion or you can also use it in your essays. ஓகேங்களா, இல்லைனா இதை வச்சு ஒரு கொஸ்டினும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பெருசாக, பட் யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா, என்னென்னா இது எதுக்கான அந்த லைனுன்னு சொல்கிறேன். ஏர் குவாலிட்டி கம்மியாகுது, அதனால் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, லைக் ரொம்ப வெல்தி ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், தே ஆர் இன்ஸ்டாலிங் ஏர் பியூரிஃபையர்ஸ். ஓகேங்களா, அப்போ இதில் ஒரு வார்த்தை இருக்குது, ப்ரைவேட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த பப்ளிக் பேட். ப்ரைவேட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த பப்ளிக் பேட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்க்ளூசிவிஸ்ட். ஓகேங்களா, ஏன்னா காசு இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். காசு இல்லாத வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, பட் இந்த காசு இருக்கிறவங்க தான் இந்த காசையே பண்ணுறாங்க. ஓகேங்களா, மணி இருக்கிறவங்க தான் இந்த ப்ராப்ளமையே கொண்டு வராங்க. ஆனால் அவங்க தப்பிச்சிடுறாங்க, பிகாஸ் தே ஹாவ் த சேம் மணி. யார் பாதிப்பு ஏற்படுத்துறது, பாதிப்பே ஏற்படுத்தாத வல்னரபிள் செக்ஷன்ஸ் பாதிப்பாகிறாங்க. because of this only it is exclusivist. ஓகே, இது எத்திக்கல் ஆங்கிள்லையும் நீங்கள் சொல்லலாம், எஸ்ஏலையும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ் அதுலேயும் சொல்லலாம். ஓகே, ராக் பைத்தான் மலைப்பாம்பு இருக்குல்ல, இதோடைய அந்த பாப்புலேஷன் வந்து ஸ்டேட் ஃபுல்லாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதான். தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபுல்லாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. காமன் சைட்டாக ஒரு காலத்தில் காமன் சைட்டாக இருந்தது மலைப்பாம்பு ராக் பைத்தான், இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இதோடைய பாப்புலேஷன் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மொய்யார் வேலியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் நியர் த்ரெட்டன்டு. ஐயூசிஎனில் நியர் த்ரெட்டண்டாக வந்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது எங்கெங்கெல்லாம் இருக்குது இது அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் it is because large landscape of 3 tiger reservesக்கு நடுவில் இருக்குது இந்த மொய்யார் வேலி. எங்கே இருக்குங்கிறது தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா மேப்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முதுமலை, சத்தியமங்கலம், பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ஸுக்கு நடுவில் இருக்குது இந்த மொய்யார். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் அண்ட் த லேண்ட்ஸ்கேப் இட் இஸ் ஐடியல். ஓகேங்களா, இன்னொரு வார்த்தை இதில் சொல்கிறாங்க, ஹெர்பிட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. தே ஆர் ஸ்டடியிங் த ரெப்டைல்ஸ். ஓகேங்களா, ஸ்டடியிங் ஆஃப் த பர்சன் ஹூ ஸ்டடீஸ் ரெப்டைல்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹெர்பிட்டாலஜிஸ்ட். ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்னேக்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னேக்ஸ் பற்றினா அந்த பிலிமினரி இதில் பயோடைவர்சிட்டியில் இந்த மாதிரியான வார்த்தைங்க தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்னேக்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஓகேங்களா, இந்த பைத்தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பைத்தான் இட் இஸ் நான் வெனமஸ்னால் என்ன சார் அப்படின்னா பாய்சனஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த பைத்தான் வந்து பாய்சனஸ் கிடையாது. ஓகே, யூஸ்வலி தே அவாய்ட் ஹியூமன்ஸ். அதுக்கப்புறம் இது எதனால் வந்து இதோடைய பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா பிகாஸ் ஆஃப் ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேங்களா, ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் த லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு பெரிய ஹேபிடேட் இருக்குங்க, ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குன்னா நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம், ரோடு போடுவோம். லீனியராக இருக்கா, அதனால லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நடுவில் ரோடு போடுறது, ரயில்வே ட்ராக் போடுறது, அப்படி இல்லைனா எலக்ட்ரிசிட்டி கம்பம் வந்து இது பண்ணுறது, இது எல்லாமே லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். திஸ் வாட் இட் வில் டன்னா திஸ் வில் ஃப்ராக்மெண்ட் த ஹேபிடேட். ஃப்ராக்மெண்ட் த ஹேபிடேட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இப்போ இவ்வளோ பெரிய ஹேபிடேட் இருக்குங்க. ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய அனிமல் இந்த இடத்துக்கும் போகலாம். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய அனிமல் இங்கேயும் போகலாம்.
சேம் ஸ்பீசிஸ் அனிமலை பற்றி நான் சொல்கிறேன். they have பெரிய habitat they are having, big habitat, and they can interspecific breeding வந்து நடக்கும். ஓகேங்களா, ரொம்ப பெரிய இடத்துல நடக்கும். இப்போ we are interrupting with the linear infrastructureனு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீசிஸால் இங்கே போக முடியாது, பிக்கு போக முடியாது, இந்த ஸ்பீசிஸால் டிக்கெலாம் போக முடியாது. ஸோ வாட் வில் ஹேப்பன், இன்டர்பிரீடிங் வில் ஹேப்பன். இன்டர்பிரீடிங் ஆக்டிவிட்டினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம் வருது. ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வில் ஹேப்பன். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் ட்ரிஃப்டிங், ஜெனட்டிக் ட்ரிஃப்டிங். ஓகே, so habitat fragmentation is another important thing which you have to note it down. Next is with respect to the loud noise pollution. Festival of Deepavali அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா green crackers இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து harmful sulfur dioxide இல்லைனா வந்து பேரியம் நைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேரியம் நைட்ரேட், ரிலீஸ் ஆஃப் த பேரியம் நைட்ரேட் விச் இன்க்ரீசஸ் த பொல்யூஷன் அண்ட் சவுண்ட் ஆஃப் த கிராக்கர்ஸ். அப்போ அந்த பேரியம் நைட்ரேட்டை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், அலுமினியம் நைட்ரேட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, விச் வில் இன்டியூஸ் லோ சவுண்டு. ஓகேங்களா, அதனால தான் அது க்ரீன் கிராக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, க்ரீன் கிராக்கர்ஸ். ஓகே, இப்போது வெறும் கிராக்கர்ஸ் வந்து ஏர் பொல்யூஷன்ஸ் தான் ஏற்படுத்துதா அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஆல்சோ இட் இஸ் மேக்கிங். அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை, நம்ம வெறும் ஏர் பொல்யூஷன்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னு தான் இந்த ஆத்தர் சொல்கிறார். நாய்ஸ் பொல்யூஷன்னால் நமக்கு பெருசாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இயர் ட்ரம் வில் அஃபெக்டட். இயர் ட்ரம் ஸ்கின்ஸ் மாதிரி தான், ஆனால் ஸ்கின் செல் எப்படி ரீஜெனுவேட் ஆகுதோ இயர் ட்ரம் அந்த மாதிரி ரீஜெனுவேட் ஆகாது. அதனால் என்ன ஆகும், சவுண்ட் இன்டியூஸ்டு நாய்ஸ் லாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெஃப்னஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொலாங்டாக ஒரு 5 வருஷம், இப்போ ஒரு டிராஃபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட 80 டெசிபல்லேருந்து 102 டெசிபல் வரைக்கும் சவுண்டு வருமா. டிராஃபிக் போலீஸஸ்லாம் இருக்காங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல நிறைய டிராஃபிக்கான ஏரியாவில் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னா ஹையர் லெவல் ஆஃப் டிகிரிஸில் அவங்களுக்கு டெஃப்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத சொல்கிறார். இது மட்டும் கிடையாது, இதில் சொல்லாததையும் நான் சொல்கிறேன். இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் த சைக்காலஜி ஆஃப் த அனிமல்ஸ். தீபாவளி அப்போ தெருவில் இருக்கக்கூடிய நாய்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து வேறு ஏதாவது அனிமல்ஸாக இருக்கட்டும், தே வில் அஃப்ரைட், தே வில் பி இன் த அஜிடேட்டட் மோடு. தீபாவளி அப்போ நாய்ங்களாம் ரொம்ப வெறியோடு சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தேர் அஃப்ரைடிங். ஓகே, next is with respect to society. Society-ல Supreme Court has vowed to go to any extent possible to ensure manual scavenging. இருக்குல்ல, அதை வந்து ஒழிக்கிறதுக்கு, அந்த ஆக்டை ஒழிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் சுப்ரீம் கோர்ட் போக தயாராக இருக்குது அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. எந்த எல்லைக்கும் நாங்கள் போக தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ they have vowed to go to any extent to ensure that the manual scavenging and hazardous manual cleaning of sewers and septic tanks are wiped out. ஏன் சார் இந்த அளவுக்கு இது அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், a certain sections of the society are forced into this menial job, discriminatory job, demeaning job. எல்லாருமே எல்லாம் இதை பண்ண மாட்டாங்க. ஒரு certain sections of the society who are belonging to the lower rungs of the caste, அவங்க தான் இதை பண்ணுறாங்க. and in spite of having an act, என்ன act, manual scavenging, prohibition of employment of manual scavengings and their rehabilitation act 2013, still this inhuman act is continuing. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர்
ஹைபாக்சியாவால் இறந்தும் போகிறாங்க. விஷவாயு தாக்கி நிறைய பேர் வந்து இறக்குறது இதனால். என்னதான் காம்பன்சேஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷவாயு தாக்கி இறந்தவங்களோட காம்பன்சேஷனை 10 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக ஆக்கினாலும் திஸ் இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி ஷுட் பி அபாலிஷ்ட். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இது இன்னும் சொல்லணும்னா கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ப்ராக்டிஸ் வந்து இன்னும் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் த ஸ்கீம், நமஸ்தே ஸ்கீம். நமஸ்தே ஸ்கீம்ன்றது என்னது? இட் இஸ் நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். நமஸ்தே ஸ்கீம். அப்போ இப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நமஸ்தே ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அப்புறம் வந்து டூரிசம், இப்படி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமஸ்தே ஸ்கீம். ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. Science and technology la, with respect to it, we are having a problem called as hemophilia. Hemophilia anu oru genetic hereditary disorder irukku. Hereditary disorder. ஓகேங்களா? ஹீமோஃபிலியா. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு அடிபட்டது, ஒரு சின்ன காயமாக இருந்தாலுமே அவங்களுக்கு ரத்தம் நிற்காது. பிகாஸ் இன் தேர் பாடி த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, அது வந்து இருக்காது. that is absent in their body, which is called as factor 8. இந்த ஃபேக்டர் 8ங்கிற அந்த பிளட் காட்டிங் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணணும்? கான்ஸ்டண்ட்டாக இப்போ ஏதாவது ஒரு அடிப்பட்டுது அப்படின்னா அவங்க போயிட்டு ஆர்டிஃபிஷியலாக they have to inject that factor 8 in their body. ஓகேங்களா? இப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, there is a gene therapy for this. ஓகேங்களா? அந்த ஜீன் தெரப்பிக்கோட பேர் என்னன்னா, it is ராக்டோவியன். இந்த ராக்டோவியனை வந்து நீங்கள் ஒரு வாட்டி செலுத்திக்கிட்டீங்கன்னா, this will teach the genes how to create that clotting factor. ஓகேங்களா? அதான் இந்த ஜீன் தெரப்பி. ஒன் டைம் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இன்னும் ட்ரையல் பேசிஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ராக்டோவியன், அதுக்கப்புறம் ஃபேக்டர் 8. தீஸ் ஆர் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீமோஃபிலியா ஏ. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹீமோஃபிலியா ஏ அப்படிங்கிறது என்னது? இஃப் எனி there is a minor injury also, the blood won't clot. ஓகேங்களா? which leads to fatal issues. ஓகேங்களா? இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரத்தம் அப்படியே வெளில போய் அவர் இறந்து போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அந்த பர்சன். ஓகேங்களா? next is with respect to India's deepening steps in ஸ்பேஸ் ஏஜென்சி. நம்மளோட அடுத்த கட்டத்துக்கான குறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல். பிஎஸ்எல்வி முடிஞ்சிருச்சு, ஜிஎஸ்எல்வி முடிஞ்சிருச்சு. நவ் வி ஆர் பிளானிங் டு ஹாவ் வாட் டு சே, இட் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல். ஓகேங்களா? அந்த லான்ச் வெஹிக்கலில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் வி ஆர் ஆல் பிளானிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு லான்ச் ஹியூமன்ஸ் இன் ஸ்பேஸ், ககன்யான் மிஷன் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் we are having other ambitious targets also. என்னென்ன அது? மூணில் போயிட்டு அடுத்து வந்து நம்ம இண்டியன்ஸை நம்ம கால் பதிக்க வைக்கணுங்கிறது அடுத்த ஆம்பிஷியஸான ஒரு டிசிஷன். அதுவும் நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன வச்சுருக்கோம்? நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டணும்னு வச்சுருக்கோம். another ambitious-ஆன டிசிஷன். இது எல்லாத்தையுமே எப்படி நம்மளால் சாத்தியப்படுத்த முடியும்? பை த இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டி ஆஃப் த லான்ச் வெஹிக்கல். இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லான்ச் வெஹிக்கல் ஜிஎஸ்எல்விஏ Mark 3 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஆனால் அதுவுமே வந்து இப்போதைக்கு மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜிஎஸ்எல்வி அந்த சேட்டலைட் இருக்குல்ல, கம்யூனிகேஷன் சேட்டலைட், ஜிசாட் சேட்டலைட், இந்த சேட்டலைட்டை ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் எக்ஸோட கம்பெனியோட ஃபால்கான் 9 ராக்கெட் மூலமாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிஎஸ்எல்வி இருக்குல்ல, இது என்எஸ்எல்வி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல், இது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு
we are trying to increase the capacity and also its reusability. Reusability na sir, இப்போ லான்ச் வெஹிக்கிள் லான்ச் ஆகிட்டு திருப்பி இட் வில் கம் பேக் டு த எர்த். ஸோ நம்மளால் வந்து அந்த லான்ச் வெஹிக்கிளை வச்சு நிறைய அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட்ஸை வி கேன் யூஸ் இட். அதுக்கு நமக்கு என்ன தேவை? ரிசர்வ் ஃபியூவல் ஷுட் பி ஆல்வேஸ் தேர். அந்த ரிசர்வ் ஃபியூவலை வச்சு வி கேன் மேனுவர் த இன்கமிங் அந்த லான்ச் வெஹிக்கிளோடைய வெஹிக்கிள் பீசஸை நம்மளால் வந்து மேனுவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டார் லிங்க்னு ஒன்று இருக்குது, ஸ்டார்ஷிப் விச் இஸ் ஆல்சோ ஸ்பேஸ் எக்ஸோடைய இன்னொரு ராக்கெட். தே ஹவ் அச்சீவ்ட் இட் இட் செல்ஃப். ஓகேங்களா? ரீயூசபிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஹையர் அமௌண்ட் ஆஃப் டன்ஸை வந்து லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தே ஹவ் அச்சீவ்ட் இட் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்து வேறு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலான்னா வி கேன் ரோப் இன் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸை ரோப் இன் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வி கேன் ஆல்சோ கொலாபரேட் வித் த ஃபாரினர்ஸ், ஃபாரின் கம்பெனிஸ் அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ் we can collaborate. Then there is a word called as milestone based funding mechanism. Milestone based funding mechanism. இப்போ ஒவ்வொரு மைல்ஸ்டோனாக நீங்கள் அச்சீவ் பண்ண உங்களுக்கு ஃபண்டு, உங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து இன்னும் வந்து அந்த திறந்து விட்டுக்கிட்டே இருக்கப்படும். இப்போது ஒரு ராக்கெட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ராக்கெட்டோடைய இந்த முடிச்சிடுறீங்க, ஃபஸ்ட் பார்ட்டை முடிக்கிறீங்க, 20 rupees will be allocated. Second part முடிக்கிறீங்க, another 20 rupees. Like that milestone based funding. This will seek accountability as well as it will help to finish the product on time. ஓகேங்களா? finishing the product of time. அதையும் அக்கௌண்டபிலிட்டியும் நம்மளுக்கு வந்து என்ஷூர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு India has halved the cases of malaria. ஆனால் இன்னுமே according to World Health Organization, India is the first country, largest country, ஓகேங்களா, accounted for malaria cases. India. It is followed by Indonesia. இந்தியாவிலையும் இந்தோனேஷியாவிலையும் மட்டும் 88% ஆஃப் மலேரியா டெத்து வந்து நடந்திருக்கான். ஆனால் ரொம்பவே குறைச்சிருக்காங்க இந்தியா. ஓகேங்களா? அவங்களோட மலேரியா கேசஸை ரொம்பவே குறைச்சிருக்காங்க அக்கார்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு 2006 இருக்கக்கூடிய எஸ்டிமேட் படி. ஓகேங்களா? அதோட எஸ்டிமேட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஓகே, சில இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன் திஸ் பீரியட் 2022 23 4 countries have achieved reductions in their malarial cases. Bangladesh, India, Indonesia, Nepal. They have achieved reductions in their malarial cases. And in the same time, 3 countries, North Korea, Thailand, அதுக்கப்புறமா வந்து மியான்மர், இவங்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 country have eliminated the malaria deaths itself. அது என்னென்ன அப்படின்னா டைமூர், அதுக்கப்புறமா வந்து பூட்டான், as reported indigenous cases-ஏ இல்லாமல். அதுக்கப்புறம் 44 countries, still now 44 countries and 1 territory has been certified malaria free by WHO. என்னென்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா? என்னென்னா அது என்னென்ன இல்லை, இதெல்லாம் என்னன்றதை ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கோங்க, போதுமானது. பிலிம்ஸில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? எப்படி கேட்கலாம்? இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பாங்களான்னா இன்டெரக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுருந்தா அதை சால்வ் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கும். நம்ம பார்த்தோம், பூட்டான் has been malaria free, declared malaria free. அப்போ எப்படி கேட்கலாம்? there is no country which has free from malaria in the region of South Asia. சாரி. அப்போ பூட்டான் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா we can eliminate that statement. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Then another important thing which is with respect to Syrian civil war, இதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கும் பொழுது
one minute. Syrian Civil War. Syrian Civil Warல இது வரைக்கும் என்னன்றதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் we can solve it. நிறைய சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் இல்லைனா நான் ஒரு ட்ரை பண்ணுறேன், கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு ஏன் இந்த கொஸ்டின்ஸுங்கிறது புரியல. ஆக்சுவலாக வந்து வைஸ் பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் யார்கிட்ட கொடுப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து இட் வில் பி சப்மிட்டட் இந்த ராஜ்யசபா தான். ஓகேங்களா, ராஜ்யசபாவில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, டிஸ்கிரிஷனரி பவர் ஆர் கம்பல்சரி அப்படின்னா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, Article 92 includes ராஜ்யசபா சேர்மன், ப்ளீஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்னன்றது எனக்கு புரியல. நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஏன்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா, பட் எனக்கு சில நேரங்களில் புரியலை. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க, நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். Why is impeachment word only used for president in constitution? Impeachment is also used for impeachment அப்படிங்கிறது not only for president. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, which is bandwidth? What is bandwidth and spectrum? ஓகே, is there any benefit of being a doctor in UPSC examination? பெனிஃபிட் ஆஃப் பீயிங் அ டாக்டர் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷனலாக நீங்கள் டாக்டராக இது மெடிக்கல் சர்வீஸ் சயின்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு உங்கள் அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதாவது வந்து நீட்டுக்கு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், வேறு ஒன்றும் கிடையாது. கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னா, இப்போ வார்ம் பெட்டட் அனிமல்னால் என்ன அர்த்தம்னா வந்து அவங்களோட டெம்பரேச்சரை அவங்களே வந்து அவங்களால வந்து ரெகுலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கோல்ட் பிளட்டட் அனிமல்னால் போய் ஒரு ஹீட் ஆகணும் அப்படின்னா போயிட்டு வெயிலில் போய் அவங்க அந்த தே வில் எக்ஸ்போஸ் டு த சன். கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகணும்னா நிழலாக இருக்க ஏரியாவில் அவங்க தே வில் எக்ஸ்போஸ் தேர் ஸ்கின். அதான் கோல்ட் பிளட்டட் அனிமலுக்கான டிஃப்ரென்ஸ். ஈடி மூவியே சொல்லலாம். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் நாட் ரீப்ளேஸ்ட் பை ரோபோட் ஆர் ஒய்ன்னு கேட்குறீங்க. வாட் டு சே, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் அதெல்லாமே. ஓகேங்களா, தே ஷுட் ஹாவ். ஓகே, ஜீன் தெரப்பி இஸ் பெர்மனன்ட். ஓகே, now you are starting mains writing na how to start na first வந்து previous year question இல்லனா ரொம்ப previous year question ரொம்ப அதிகமா இருக்குனா NCERT எடுத்துக்கோங்க. NCERT எடுத்து அதுக்கு அப்புறம் அத நீங்க அதுல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய क्वेश्चंस நீங்க எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா, மத்தபடி நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கீங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னு ஒருத்தர் வந்து நிறைய क्वेश्चन கேட்டிருக்காரு. அந்த क्वेश्चन எல்லாத்தையுமே வந்து நான் ஆன்சர் சொன்னேன்னா நம்மளோட செஷனுடைய டைம் பத்தாது. அதனால அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு செஷனில் ஜென்ரலாக வந்து ஒரு சின்னதாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இல்லைனா அடுத்த வாட்டி வந்து அதுக்கான ஆன்சர்ஸையும் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ சிரியன் சிவில் வார் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ சிரியன் சிவில் வாரில் இவர் பேர் தான் வந்து பஷர் அல் அசாத். ஓகேங்களா, இவருடைய காலகட்டம் அப்படிங்கிறது he was ruled, he started to rule Syria around 2000. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ரூல் பண்ணிட்டு இருந்தார். இதுதான் அவங்க அப்பா. ஓகேங்களா, இந்த ஃபேமிலி மட்டும் கிட்டத்தட்ட சிரியாவை ஒரு 50 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க.
2000லேருந்து 2024 வரைக்கும் இப்போ ரூல் பண்ணியிருக்காரு. அவருடைய ரூல் வந்து இப்போ டாப்பிள் பண்ணியிருக்காங்க சிவில் வார் மூலமாக. இட் ஹாஸ் பீன் டாப்பிள்டு. ஓகேங்களா? இது எப்போ ஆரம்பிக்குது, இந்த இஷ்யூ எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ ஆரம்பித்தது கிடையாது, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இஷ்யூ இது. 2011ல் 2010ல் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா there was a term which is called as Arab Spring. Arab Springன்னு சொல்லுவாங்க அந்த டேர்மை. அதாவது வந்து மறுமலர்ச்சி, அராபில் நடந்த மறுமலர்ச்சி. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அராப் ரீஜன் இருக்குது, இதுதான் அராப் ரீஜன். ஓகேங்களா? ஃப்ரம் மொராக்கோ, வெஸ்ட் சகாரா மொராக்கோ டில் மஸ்கட். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அராப் ஏரியா. இங்கே எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரூல்டு பை மொனார்கி ஆர் டிக்டேட்டர்ஷிப், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே வாண்டட் டு இன்டியூஸ் டெமோக்ரஸி. அதில் ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த டெமோக்ரஸி வேணும்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா த பீப்புள் ஆஃப் துனிஷியா. துனிஷியாவிலேருந்து தான் ஃபஸ்ட்டு இந்த அராப் ஸ்ப்ரிங் இஸ் ஸ்டார்டிங். தே வாண்ட் டெமோக்ரஸி, தே வாண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஃபார் தம். அப்போ இந்த மாதிரி இந்த ஐடியா டெமோக்ரஸி, த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஓவர் இந்த அராப் லேண்ட். அப்போ இனிஷியலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மக்களே வந்து முன் வந்து நடத்துகிறாங்க. பட் திஸ் ஹாஸ் பீன் டேக்கன் ஓவர் பை த அதர் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையில்லாத ரெஜிம்ஸ் அதை டாப்பிள் பண்ணுறதுக்கு இந்த அராப் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிபியா. லிபியாவில் இட் இஸ் ரூல்டு பை கடாஃபி தான் வந்து ரூல் பண்ணுறாரு. 2011ல் he was ousted and pulled and brutally murdered by the people. But still now there is no democracy. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஸ்டில் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் ஃபெயில்டு ப்ராப்ளமாக சிவில் வார் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தான் இன்னும் லிபியா இருக்குது. மற்ற இடத்துலையுமே இந்த டெமோக்ராட்டிக் மூமெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. பட் தி சேம் ப்ரொட்டஸ்ட் has started in Syria. சிரியாலையும் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2013ல். 2013ல் ஸ்டார்ட் பண்ணும்போது தி சேம் அசாத் கவர்மெண்ட் ஹஸ் ப்ரூட்டலி சப்ரஸ்ட் தோஸ் ப்ரொட்டஸ்டர்ஸ். பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து ப்ரூட்டலாக வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் இட் மெனி இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் ஆஃப் எமர்ஜ்ட் இன் சிரியா. இன்சர்ஜென்ட் ஆர்ம்டு ரெபலியஸ் குரூப்ஸ் அவங்க வந்து எமர்ஜ் ஆகுறாங்க. எமர்ஜ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they are successfully controlling and carving some areas for them. So மறுபடியும் ரீகெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அசாத் is using many tactics. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has used chemical weapons against his own citizens itself, against his own people. கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தென் த ரஷ்யா வராங்க. ரஷ்யா வந்து தென் த ரஷ்யா புரோக்கரிங், யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு புரோக்கரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஹாஸ் பீன் ஃபார்ம்டு. சிரியாவுடைய அந்த கெமிக்கல் வெப்பன்ஸை எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. ஓகேங்களா? சிரியா ஆஸ் ஆஃப் நவ் ஹாஸ் டெஸ்ட்ராய்டு ஆல் இட்ஸ் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்னென்னா, இதில் இன்னொரு கேட்ச் இருக்குது. சிரியா இதோடைய அலைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அலைஸ் வந்து ஒன்று வந்து இரான் இஸ் அன் அலை ஆஃப் சிரியா. செகண்ட், ரஷ்யா இஸ் அன் அலை ஆஃப் சிரியா. அண்ட் தென் சிரியா இஸ் ஹேவிங் சிரியன் ஃபோர்ஸஸ், மிலிட்ரி ஃபோர்ஸஸ். அண்ட் ரஷ்யாவுடைய ஹிஸ்புல்லா அவங்க they are also helping for Syria to control. அசாதோட கவர்மெண்ட்டுக்கு they are helping. யாரெல்லாம் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு சிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are n number of insurgent groups. ஓகேங்களா? n number of insurgent groups which are attacking Syria. அதில் ரொம்ப மெயினான இம்பார்ட்டண்ட்டான இன்சர்ஜென்ட் குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HTS, ஹயத் தஹிர் அல் ஷாம் அப்படிங்கிற அந்த குரூப் தான் இப்போ சிரியாவை பிடிச்சிருக்கக்கூடிய குரூப்.
ஓகேங்களா. இவங்க மட்டும்தான் சிரியாவில் இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. there is also an organization which is very very bloody organization, Islamic State of Iraq and Syria, இவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னா there is another organization wants Kurdish nationalism, Kurdish rebel forces. Kurdish rebel forces are there. இவங்களை அடக்கிறதுக்கு there is another organization which has been sponsored by Turkey. ஓகேங்களா. Turkish sponsored organization. ஏன் சார் இந்த குர்திஷ் ஆர்கனைசேஷனை இவங்க அடக்குறாங்க? பிகாஸ் குர்திஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் ஆல்சோ ரிசைடிங் இன் டர்க்கி. அப்போ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் இன்சர்ஜென்சி வந்துடும். அப்போ டர்க்கிஷ் வில் ஆல்சோ பி பால்கனைஸ்டு. அதனால் இவங்களை இங்கேயே அடக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராக இவங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பட் திஸ் குர்திஷ் ஆர்கனைசேஷன் இஸ் ஸ்பான்சர்டு பை யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அசாதோடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த இந்த இடம் இருக்குல்ல, திஸ் ஹாஸ் பீன் ரூல்டு பை HTS. ஸோ HTS என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் லான்ச்சிங் அன் அஃபென்சிவ் அண்ட் தே ஹவ் கேப்சர்டு ஸ்டில் டமாஸ்கஸ். ஓகேங்களா. இந்த 13 நாளில் தே ஹவ் கேப்சர்ட் டில் ஹியர். ஓகேங்களா. அப்போ என்னென்னலாம் சிட்டிஸ் யூ ஹாவ் டு நோ அப்படின்னா அலிப்போ. அலிப்போ இஸ் அன் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் சிரியா. அலிப்போ, அப்புறமா வந்து ஹமா, அப்புறம் ஹோம்ஸுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிட்டி. ஹமாவை விட ஹோம்ஸ் இம்பார்ட்டண்டான சிட்டி. அண்ட் தேர் கேபிட்டல் டமாஸ்கஸ். டமாஸ்கஸ் இஸ் another important city. This area which is in the west, it is controlled by ISIS. This area in the east is controlled by this HTS organization which is headed by அல் ஜொரானி. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் தேவையில்லை. ஓகேங்களா. பயப்படாதீங்க. இந்த இந்த ஏரியா இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பிரிட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இம்பேக்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ சிரியா வந்து இந்த மாதிரி வந்து 4-5 துண்டாக இருக்குது இப்போ. ஓகேங்களா. இப்போதைக்கு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இஸ் தேர் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் குர்திஷ் இன்ஹெபிட்டட் பீப்புள். இந்த ஏரியா தான் வந்து குர்திஷ் ரெபல்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. இந்த ஏரியாவை அடக்கிறதுக்காக தான் டர்க்கி என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஸ்பான்சரிங் அனதர் ரெபல் குரூப். ஓகேங்களா. ஏன்னா இப்போ குர்திஷ் ரெபல் குரூப் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிட்டாங்கன்னா மேக்ஸிமம் டர்க்கியோட டெரிட்டரியை வந்து காவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குர்திஸ்தான் பீப்புள் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தே ஆர் இன் நியூஸ். ஓகேங்களா. அப்போ சிரியாவில் இருக்காங்க, டர்க்கியில் இருக்காங்க, அர்மேனியாவில் இருக்காங்க, அப்புறம் ஈரானில் இருக்காங்க, ஈராக்கில் இருக்காங்க. ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் as soon as அந்த ரிபல் ஃபோர்ஸஸ் HTS ரிபல் ஃபோர்ஸஸ் டமாஸ்கஸை பிடிச்சதுக்கப்புறம் they have freed all the prisoners from சைத்னாயா military prison. This prison is a brutal prison which is called as human slaughter house. ஓகேங்களா. யாரெல்லாம் அசாதுக்கு வந்து எதிராக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இந்த மிலிட்ரி பிரிசனில் தான் அவர் வந்து அடைச்சி வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய துன்புறுத்தியிருக்காரு, நிறைய பேரை கொலையும் பண்ணியிருக்காரு. திஸ் பிரிசன் இஸ் கால்ட் அஸ் சைத்னாயா மிலிட்ரி பிரிசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் another important thing is these are the implications because of the Syria's civil war. These are the implication country by country I have given you. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, ஓவரால் இம்ப்ளிகேஷன்ஸை பார்த்துருவோம். அந்தந்த கண்ட்ரீஸுக்கு அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் யூ கேன் ஸ்டடி. ஓகேங்களா. ஓவரால் இம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் மேஜர் ரீகான்ஃபிகரேஷன் ஆஃப் த ரீஜனல் பார்ட்னர்ஸ். ஓகேங்களா. பார்ட்னர்ஷிப். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு ஈரானுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் இட்ஸ் ஃபார்வர்ட் அஃபென்சிவ், ஃபார்வர்ட் டிஃபென்சிவ் பொசிஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். axis of resistance. This is the strategy of Iran for its forward defensive strategy. அப்படின்னா என்ன சார்? It is also called as octopus doctrine. Octopus
and its tentacles. Iran is the head of the octopus and its tentacles are its what to say, its armed militias. யார் யார்? ஹமாஸ், ஓகேங்களா, ஹமாஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுத்தீஸ், ஹெஸ்புல்லாஸ், அதுக்கப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய அதோடைய கவர்மெண்ட். அப்படி இல்லைனா இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்க் ஆஃப் சுனீஸ்ன்னு சொல்லுவாங்க, சாரி ஷியாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்க் ஆஃப் ஷியாஸ். ஓகேங்களா, ஏன் இதை சொல்கிறாங்க? பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து இதுதான் ஆர்க்கு, இந்த ஆர்க் தான் அது. ஓகேங்களா, இந்த கண்ட்ரி இதுதான் ஈராக்குன்னு வச்சுக்கோங்க, ஈராக்லேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த ஆர்க்கு. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஈரான் கவர்மெண்ட், ஈரானியன் கவர்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து இதை ஆர்க் ஆஃப் ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆர்க் ஆஃப் ஷியாஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தேர் ஆக்டோபஸ் டாக்ட்ரின். அப்போ ஏன் வந்து இப்போ திடீர்னு அந்த அஃபென்சிவ் நடந்தது? ஏன் இந்த அஃபென்சிவ் நடக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டூ இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் இஸ்ரேல் வார், இஸ்ரேல் மல்டி ஃப்ராண்ட் வார். அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா உக்ரைன் வார். ரஷ்யா உக்ரைன் வார்னால ரஷ்யா இஸ் ப்ரீ ஆக்குபைடு இன் த யூரோப்பியன் ரீஜன். இஸ்ரேலோட மல்டி ஃப்ராண்ட் வார்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹிஸ்புல்லாஸ் ஹாஸ் பீன் வீக்கண்ட். ஓகேங்களா, அஸ்ரத் மொலானி அவரை வந்து அவங்க கொன்னுடுறாங்க. ஓகேங்களா, அந்த ஹெட்டை கொன்னுடுறாங்க. அதே மாதிரி ஹமாஸையும் அதே மாதிரி வந்து வீக்கன் ஆக்கிடுறாங்க. ஈரான் கூடயும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோபடி இஸ் தேர் டு ப்ரொடெக்ட் சிரியன் கவர்மெண்ட். ஸோ இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ரிபல் குரூப் HTS வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கேப்சரிங் த சிரியா. நவ் த அசாத் இஸ் சீக்கிங் அசைலம் இன் ரஷ்யாவில் அவர் போய் செட்டில் ஆயிடுறார். ஓகே, நவ் தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. இதனால் இந்தியாவுக்கு என்ன சார் இம்ப்ளிகேஷன்? இந்தியா இஸ் பேங்க்டு ஆன் IMEC, India Middle East Economic Corridor, with the support of Syrian government also. ஓகேங்களா, இப்போ அடுத்து வரப்போகிற கவர்மெண்ட் which is most probably a extremist government அப்படிங்கிறதுனால they will support this initiative அப்படிங்கிறது தெரியல, because it is involving Israel. இஸ்ரேலுக்கு இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. என்ன அப்படின்னா there is a place called as Golan Heights. Golan Heights has been illegally occupied by Israel during 1967 in 6-day war. This Golan Heights belong to Syria. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் they have strengthened that occupation, Israel government. ஏன்? because now this Golan Heights falls under the this extremist organization, it is against the interest of Israel நினைக்கிறாங்க. அதனால they have taken the offensive. They have shot down some of the arms and ammunition areas. ammunition goudownsலாம் இருக்குல்ல, arms and ammunition goudowns, அது எல்லாத்தையுமே வந்து ஷாட் டவுன் பண்ணியிருக்காங்க இன் சிரியா. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்த சிரியன் சிவில் வார் வந்து டர்ன் டவுன் ஆகிட்டு இருக்கு. நவ் வி ஹாவ் டு சி ஹவு இட் இஸ் கோயிங் டு சி. ஓகேங்களா, இப்படி எப்படி சார் இப்போ கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, சி இன் 2018 there is a question. in 2018 என்ன கொஸ்டின் அப்படின்னா, towns mentioned in news country. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாருங்க, அலிப்போ, இட் இஸ் சிரியா, கரெக்டான ஆன்சர் தான். கிருக், மான்சுல், போத் ஆர் பிரசன்ட் இன் இராக். ஓகேங்களா, ரெண்டுமே இராக். அப்புறம் மஷர் ஐ ஷரீஃப் இஸ் இன் ஆப்கானிஸ்தான்.
ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இஸ் 1 and 4. ஆன்சர் முக்கியம் இல்லை, the pattern which how they are asking is important. So the cities which are reflected in this current affairs will be asked by UPSC. Okay. Next is with respect to Pakistan at UNSC. UNSC அப்படிங்கிறது என்னன்னா United Nations Security Council. They are one of the 6 important organs of United Nations. One of the 6 important organs of the United Nations. வந்து UNSC. Hello, am I audible?
ஆடிபிளாக இருக்கா? இப்போ ஆடிபிளாக இருக்கா? ஓகே. ஸோ எதுலேருந்து நான் இப்படியே பேசியிருந்திருக்கேன்? from which topic I am speaking? இந்த டாப்பிக்லேருந்தே திருப்பி பேசிட்டா 1:30 1:30னா 8 நிமிஷம் இருக்குது. இல்லை இந்த இது முடிச்சிட்டேண்ணா, யூஎன்எஸ்சியில் இருந்து தானே. இப்போ இதே டாப்பிக்கை நான் திருப்பி சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே. ஓகே, யுஎன்எஸ்சி அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுங்க. ஓகே, த செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் ஒன் ஆஃப் த 6 ஆர்கன்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ், பிரின்சிபல் ஆர்கன். இந்த யுஎன்எஸ்சியில் மொத்தம் 15 மெம்பர் இருக்காங்க. 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், P5 அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 10 பேரை வந்து தே வில் பி எலெக்டட் பேஸ்ட் ஆன் த ரீஜன். ஓகேங்களா? இந்த ரீஜனுக்கு இவ்வளோ கோட்டான்னு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தே வில் பி எலெக்டட். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஆன் த மெஜாரிட்டி பேசிஸ். 9 பேராவது அந்த டிசிஷனுக்கு ஓகே சொல்லியிருக்கணும். 15 பேரில் 9 பேராவது ஓகே சொல்லியிருக்கணும், இன்க்ளூடிங் ஆல் த 5 மெம்பர்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் who are having veto powers. இப்போ இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த பாகிஸ்தான் சேர்ந்ததுனால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல். பிகாஸ் ஆன்டி இண்டியா ஸ்டான்ஸை அவங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஷேரிங் சேம் அனிமாசிட்டி அகேன்ஸ்ட் அஸ், சேம் அனிமாசிட்டி. Next, they will try to internationalize the bilateral issues. Bilateral issues internationalize பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஓகேங்களா? அதை பைலேட்ரல் இஷ்யூவை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா, அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆன்டி இண்டியா போஸ்டர் எடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட் அப்புறம் ஆன்டி இண்டியா போஸ்டர் எடுக்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நீங்கள் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாங்ஷன் 1267 திஸ் ஏரியா. இந்த 1267 இருக்குல்ல, இந்த சாங்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இட் இஸ் சாங்ஷன்ட் அகேன்ஸ்ட் த மிலிட்ரி, சாரி, இட் இஸ் சாங்ஷன்ட் அகேன்ஸ்ட் த டெரரிஸ்ட் who are threatening the peace and stability of the world countries or global peace. ஓகேங்களா? அந்த டெரரிஸ்ட்டுக்கு எதிராக வந்து இந்த சாங்ஷன்ஸை போடுறாங்க, 1267 சாங்ஷன். இந்த சாங்ஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிமினரியில் இந்த மாதிரி சாங்ஷன் 1267 இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு போட்டு ஒரு 4 இது டெரரிஸ்ட் ஆக்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல், பிளாஸ்டிக் பொல்யூஷன், அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சு, இப்படி ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் இஸ் அ ஃபார்முலா கால்ட் அஸ் அரியா ஃபார்முலா. அரியா ஃபார்முலா, இந்த அரியா ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎன்எஸ்சி மெம்பர்ஸ்குள்ளே இன்ஃபார்மல் மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா? அந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இந்த அரியா ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரியா ஃபார்முலா. ஓகே, இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரியா ஃபார்முலா இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஓகேங்களா? ரீசெண்ட்லி அரியா ஃபார்முலா இஸ் இன் நியூஸ் ரிலேட்டட் டு 4 ஸ்டேட்மெண்ட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் இஸ் சிமிலர் டு யூஎன்.
அதாவது வந்து which is similar to India and Pakistan. அதில் யூஎனில் இந்த மாதிரி மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு 2 பேருமே வந்து லார்ஜஸ்ட் ட்ரூப்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. climate சேஞ்ச் வந்து we are facing more problems with respect to climate change. நம்மளும் இன்டியூஸ்டு ஃப்ளட்ஸாக இருக்கட்டும், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸாக இருக்கட்டும், we are having problems and both wanted to strive and achieve the sustainable development goals. ஓகேங்களா, அதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can synergize our energy. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிஃபார்மிங் மல்டிலேட்டரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே நம்மளோட கோல் பாகிஸ்தானோட கோல் வில் பி சிமிலர். ஓகேங்களா, அதில் நம்ம we can அவங்க கூட சேர்ந்து நம்ம செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, instead of fighting with us, they can do something which will be useful for them also and for us also. ஓகே, இதெல்லாம் சஜஷன்ஸ் தான், இதெல்லாம் அவங்க பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து there is an organization which is called as Reporters Without Border. ஓகேங்களா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படிங்கிறது நியூஸில் வந்திருக்கு. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஏற்கனவே இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் வந்து 2017 16 கேட்டாங்க ப்ரிலிமினரியில். அதே மாதிரி இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் அ பாரிஸ் பேஸ்டு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் இஸ் அ இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் which is headquartered in Paris. ஓகேங்களா, இதோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இட் இஸ் இன் லைன் வித் ஆர்டிகல் 19. நம்மளோட ஆர்டிகல் 19 கிடையாது, இது வந்து ஹியூமன் ரைட்ஸ், வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸோடைய யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸோட ஆர்டிகல் 19 which is right to receive and share information without frontiers. ஓகேங்களா, அண்ட் தே ஆர் மெம்பர்ஸ் அஃபிலியேட்டட் வித் யுனெஸ்கோ, கவுன்சில் ஆஃப் யூரோப், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபான்கோ பாயிண்ட், அப்புறமா வந்து யுனைடெட் நேஷன்ஸ். அதில் கன்சல்டேட்டிவ் மெம்பர்ஸாக இருக்காங்க, ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஓகேங்களா, with respect to economics there is a bill, some important bills have been has been passed in legislative areas. First of all, there is a bill, Railway Board Act இருக்குல்ல. ஓகேங்களா, this is an act which is a colonial era act. இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை they have simply incorporated in the Railway Act 1989. 2 ஆக்டாக இருக்க தேவையில்ல, எல்லாம் ஒரே ஆக்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு merge பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, and they have also given more autonomy to the Railway Board. Independence and autonomy அதை வந்து இவங்க ஸ்டாச்சுரி பவர்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ரயில்வே போர்டை ஸ்டாட்யூட்டரி போர்டாக மாற்றிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது எந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் கமிட்டியில் வந்து இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. விச் இஸ் கிவிங் மோர் அட்டானமி டு த ரயில்வே ஜோன்ஸ் ஆல்சோ. தே ஆர் ஆல்சோ கிவிங் மோர் அட்டானமி டு த ரயில்வே ஜோன்ஸ். இந்த மாதிரி தான் உங்களோட பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஒரு பாயிண்ட் இருக்கா, அது யார் வந்து சொன்னா, எந்த கமிட்டி சொன்னா அப்படிங்கிறது தான் உங்களோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அக்கார்டிங் டு ஸ்ரீதரன் கமிட்டி, அக்கார்டிங் டு த ரீஸ்ட்ரக்சரிங் ரயில்வே கமிட்டி, they wanted to have independent regulation to oversee. இந்த எதுக்காக இண்டிபெண்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரெகுலேஷன் டு ஓவர்சி த டாரிஃப், அப்புறம் சேஃப்டி, அப்புறம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனையும் இதை என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணும், இட் வில் இம்ப்ரூவ் த ட்ரெயின் சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இந்த அமெண்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் கமிட்ஸ் டு ப்ரொடெக்டிங் த கண்ட்ரிஸ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கும்பமேளா, கும்பமேளா வந்து அடுத்த வருஷம் பிரயாக்ராஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க இந்த கும்பமேளா. ஓகேங்களா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேதரிங்ஸாக இருக்கும், ஸ்பிரிச்சுவல் கல்ச்சுரல் கேதரிங்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் இந்த டூரிசம் செக்டாரில் மட்டும் they have created some 76 million jobs அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட். And there is a programs, they are called as
பிரயத்தன் மித்ரா அப்புறம் வந்து பிரயத்தன் டிடி ப்ரோக்ராம்ஸ். இதை பற்றி என்னங்கிறத ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள் போதும். வாட் இஸ் வாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிரயத்தன் மித்ரானா என்ன, டிடினா என்ன, மித்ரானா ஃப்ரெண்டு, டிடினா அக்கா. ஓகேங்களா, இதை வச்சு நீங்கள் அதை சால்வ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டூரிசமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அந்த மார்க்கெட் ஏர்னிங்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் கம்பேர் டு 2014. அதே மாதிரி அவங்களோட ரேங்க்குமே இந்தியாஸ் ரேங்கிங் இன் த குளோபல் ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹேஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட். இதை யார் வெளியிடுறா அப்படிங்கிறத ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள். குளோபல் ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஹூம் அப்படிங்கிறத செக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, e-tourist visa facility has proven to be the very beneficial for the visitors. ஏன் வந்து அதிகமாக இருக்காங்க? because of e-tourist visa facility. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிஏனா சென்ட்ரல் எக்கனாமிக் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் நாகேஸ்வரன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he has drawn attention to the mental health crisis of India's youth. இப்போ இருக்கக்கூடிய யூத்துக்கு மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் their sedentary லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா, sedentary லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஜாப் நேச்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஃபுட் கன்சம்ஷன், ப்ரிவலன்ஸ் ஆஃப் மேசிவ் ஸ்க்ரீனிங் டைம், sedentary habits, ultra processed food consumption, all are making the whole generation as anxious and depression, leading to the depression அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போ சீக்கிரமாக பார்க்கல அப்படின்னா டிமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை நம்மளால் ரீப் பண்ண முடியாது, இந்தியாவால் ரீப் பண்ண முடியாது அப்படின்றத அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா, இதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். இது இல்லாமல் என்னென்னலாம் இன்னும் வேறு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, எனர்ஜி செக்யூரிட்டி, இதுக்கு நம்மளோட மெயினான எய்ம்ஸ் என்னென்ன இருக்கணும், எனர்ஜி செக்யூரிட்டி வச்சுருக்கணும், பேலன்ஸ்டு ரெகுலர் ரூரல் அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கணும், மேக் இன் இண்டியா அந்த லேபில் வந்து ஹை குவாலிட்டி அண்ட் இனோவேஷன்ஸ் கூட வந்து நம்ம சேர்த்து பண்ணணும். மேக் இன் இண்டியா மட்டும் பண்ணால் பத்தாது, தட் ஷுட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஹை குவாலிட்டி அண்ட் இனோவேஷன் ப்ராடக்டாக இருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சீஃப் அட்வைசர் வந்து ஸ்பீக்கிங். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வைக்கம் ஸ்ட்ரகிள், வைக்கம் சத்தியாகிரகா, தெர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதில் வைக்கமை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். வைக்கம் சத்தியாகிரகா வாஸ் ஸ்டார்டட் இன் 1924 ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் இந்த ஏரியா கேரளாவில் வந்து வைக்கம் அப்படிங்கிற ஊரில் இதை ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் ஸ்டார்டட் பை வாட் டு சே மகாதேவன் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா, அவர் அதுக்கப்புறம் கேசவன் நாயர், இவங்கெல்லாம் கேசவன் அப்படிங்கிறவர், அவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, மகாதேவன், கேசவன் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் பிலாங்கிங் டு த எழவா கம்யூனிட்டி. கேசவன் நாயர் கிடையாது, எழவா. ஓகேங்களா, எழவா கம்யூனிட்டி. அவங்க தே ஆர் டினைடு டு அப்ரோச் இன் டு த டெம்பிள் ரோடு. டெம்பிளுக்குள்ளே கூட கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் டெம்பிள் என்ட்ரி, இட் இஸ் அபவுட் த ஆக்சஸ் ஆஃப் த ரோடு which is adjoined to the temple. டெம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெம்பிள் இப்படி இருக்குன்னா இந்த ரோட்ஸில் அவங்களுக்கு நடக்க அனுமதி கிடையாது. ஓகேங்களா, அவங்க அப்போ என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வராமல் they have to round. ஓகேங்களா, சுற்றி போகணும். வேறு எங்கன்னா போகணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு கூட இப்படி சுற்றி இப்படி வரணும். ஸோ இட் இஸ் அ டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய கேரளா காங்கிரஸில் இருக்கக்கூடிய எழவா கம்யூனிட்டி. ஓகேங்களா, அவங்க வந்து தே ஆர் ப்ரொட்டஸ்டிங். ஓகேங்களா, அப்போ இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் அவங்க எல்லாரையும், மாதவன் அவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் பீன் அரஸ்டட். ஸோ அவங்க வந்து லெட்டர் எழுதுகிறாங்க காங்கிரஸ் கமிட்டிக்கு, யாராவது வந்து தலைமை ஏற்க வாங்க அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுடைய பெரியார் போகிறாரு, தந்தை பெரியார் அவர்கள் போகிறாரு. அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து தலைமை ஏற்கிறாரு. தலைமை ஏற்று இஸ் ஆல்சோ பீன் அரஸ்டட். ஓகேங்களா, மறுபடியும் வந்து ஒரு மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, திருப்பி வெளியே அனுப்புகிறாங்க, திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க, திருப்பி போராடுறாரு, திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க, திருப்பி வெளில போகிறாரு. திஸ் ஹாஸ் பீன் மீடியேட்டட் பை காந்தி. அப்புறம் காந்தி வராரு, காந்தி மீடியேட்ஸ் திஸ் ப்ராப்ளம். காந்தி வந்து மீடியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, there is a solution, temporary solution. என்ன சொல்யூஷன்னா,
ஈஸ்டில் இருக்கக்கூடிய ரோடு மட்டும் அனுமதி கிடையாது. மற்றபடி சவுத்து வெஸ்ட்டு நார்த்தில் இருக்கக்கூடிய ரோட்ஸுக்கு வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு தேர் இஸ் அ காம்ப்ரமைஸ் அகெயின். திஸ் ஹாஸ் பின் கிரிட்டிசைஸ்டு பை பெரியார் இட் செல்ஃப். ஓகேங்களா. பட் இப்போதைக்கு அந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மேஜராக என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பிள் என்ட்ரி அபாலிஷன் ஆக்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆகுது 1936க்கு அப்புறமா தான் எல்லாரும் அந்த டெம்பிள்குள்ளேயும் டெம்பிள் தெருக்குள்ளேயும் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. டெம்பிள் தெருக்குள்ளே எல்லா தெருவையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கும் அனுமதி அப்புறமா தான் கொடுக்கப்படுது. ஓகேங்களா. அப்போ வைக்கம் சத்தியாகிரகா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் 100th இயர். அப்போ அந்த 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வைக்கம் சத்தியாகிரகா பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் சுப்பிரமணிய பாரதி. Subramanya Bharati is a poet. He is not only a poet but also a social reformer. ஓகேங்களா. ஃப்ரீடம் ஃபைட்டர், ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. அண்ட் he is also a symbol of multilingualism. கிட்டத்தட்ட 32 லாங்குவேஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் he wrote a essay in நியூ இந்தியா. நியூ இந்தியாவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கிலீஷ் எஜுகேட்டட் மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்தியன்ஸ் who have educated in English, அவங்க இங்கிலீஷை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நேட்டிவ் லாங்குவேஜஸை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. டோன்ட் டீக்ரேட் த நேட்டிவ் லாங்குவேஜஸ். ஓகேங்களா. ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ் எதுவுமே இங்கிலீஷோட வெர்னாக்குலருக்கு குறைஞ்சது கிடையாது அப்படின்னு இவரோட வாதம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து he also with respect to freedom fighting he also fought for hunger, freedom from hunger, gender discrimination, untouchability, unclean environment, narrow linguistic and regional dogmatism. இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கார். ஓகேங்களா. அண்ட் தென் he also wrote a song called as book called as ஸ்வதேச கீதங்கள் during partition of Bengal. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸ்வதேசி அண்ட் பைகாட். அப்புறமா வந்து with respect to it he has wrote ஸ்வதேச கீதங்கள். அந்த டைமில் எழுதின புக் இது. ஓகேங்களா. இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்குற மாதிரி 18 years old வேர்ல்ட் சாம்பியன் ஃப்ரம் இந்தியா, தட் டூ ஃப்ரம் தமிழ்நாடு has emerged. ஓகேங்களா. அவர் பேர் வந்து குகேஷ். வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் who beat சைனீஸ் வேர்ல்ட் சாம்பியன். ஓகேங்களா. டிங் அப்படிங்கிறவரை நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சீக்கிரம் டிங்குன்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு குகேஷ் இஸ் த ஒன்லி தேர்ட் ஏஷியன் டு வின் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப். அதுக்கு முன்னாடி வந்து விஸ்வநாத ஆனந்த் அவர்களும் அதுக்கப்புறமா சைனாவை சேர்ந்த டிங் அவர்களும் தான் வந்து ஏஷியாவில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தென் வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி யார் இருந்ததுன்னா ஒரு ரஷ்யன் இருந்தார், கேரி காஸ்போவ். ஓகேங்களா. அவர் தான் இருந்தார். இப்போ அவருடைய அந்த சாதனையை இவர் முறியடிச்சிருக்காரு. 22 வயசில் அவர் ஆயிருக்காரு. இப்போ இவர் 18 வயசில் ஆயிருக்கார். ஓகே. தென் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு, ஆர்டிசன்ஸ் டு ரிசீவ் அப் டு 3 lakh அண்டர் த ஸ்கீம்ஸ் கவரிங் 25 trades. அது என்னென்னா கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிசன்ஸ் 25 ட்ரேடை ப்ராக்டிஸ் பண்ணுற ஆர்டிசன்ஸுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கணும். எனி ஆர்டிசன்ஸ் ஆர் கிராஃப்ட்மேன் வில் பி பெனிஃபிட்டட். ஓகேங்களா. 35 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தொழிலை அவங்க 5 வருஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். தே வில் பி கிவன் சப்சிடி அப் டு 50,000. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து ஒரு 5% குறைச்சிக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபார் 25 trades. ஓகே. லோன் அசிஸ்டன்ஸ் அப் டு 33 lakhs. ஓகேங்களா. 3 lakhs வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கலைஞரின் கைவினை திட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஜிடிபி. ஸ்டேட் ஜிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா as saw 14% growth. இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 15% growth ஆயிருக்கு, 16% கிட்ட. தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கம்மியாக அது வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஹஸ் grown slightly lower இந்தியாவோட ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம்மை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பர் கேபிட்டா இன்கம்மை விட நம்ம 56% அதிகமாக இருக்குமா. ஓகேங்களா. தென்
there is a mismatch between the receipts and expenditure. அதனால தான் நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் சோர்சஸ் ஆஃப் ரெசிப்ட்ஸ் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹாவ் டு நோ இஸ் சப்சிடி இஸ் இன்க்ரீசிங். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பாரோயிங் தான் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் சங்க் ஆஃப் லயபிலிட்டி நம்ம வச்சுருக்கோம். மார்க்கெட் பாரோயிங், ஓகேங்களா. மார்க்கெட் பாரோயிங் இஸ் ஹேவிங் த லார்ஜஸ்ட் சங்க் ஆஃப் லயபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் காப் சர்டிஃபிகேட் கேன் பி யூஸ்ட் டு ஹாவ் த இன்சூரன்ஸ் ஸ்கீம். பிரதான் மந்திரி கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குல்ல, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அதுக்கு அடங்கலும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லைனா வந்து டிஜிட்டல் கிராப் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடங்கல் வில் பி issued by the VAO. Digital crop certificate will be issued by the assistant agriculture officer. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ வல்கானிக் ஆக்டிவிட்டி இன் அலாஸ்கா. ஓகேங்களா, அந்த அலாஸ்காவில் மவுண்ட் ஸ்பர் அப்படின்னு ஒரு மவுண்ட் இருக்குது. ஓகேங்களா, இதையும் மேப்ஸ் இன் நியூஸில் இல்லை பிளேசஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மவுண்ட் ஸ்பர் இஸ் இன் அலாஸ்கா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான டிஎன்டி முடிஞ்சது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ்? நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி நடத்தின டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதுமா சார்? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆனால் எல்லா டாப்பிக்கையும் படிச்சிருங்க. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். சார் பிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் வீடியோஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நாங்களே நாங்கள் போட்ட வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஜாகிரஃபிலாம் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸுக்கு அதோட சிலபஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸை பார்த்து கொஞ்சம் யூ கேன் ரீட். ஓகேங்களா, ஸோ மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸுக்கு என்ன பண்ணணுன்றதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சொல்லுவோம். ஓகே, சார் ஹவு டு காண்டாக்ட் யூ அப்படின்னா டேக் டவுன் மை இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா, அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. gdkishoredas@gmail.com. நேற்றுமே சொன்னேன், gdkishoredos@gmail.com. நோ ஸ்பேஸ். ஓகேங்களா, ஸ்பேஸ்லாம் கிடையாது. இன்கம் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, யூ நீட் ஒன்லி caste சர்டிஃபிகேட். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூபிஎஸ்சியில் போய்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட் போனீங்கனாலே அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க, அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த பாப்பப் ஆகும், அந்த இது வந்து பாப்பப் ஆகும். அப்படி இல்லைனா ஹவு டு டூ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் யூபிஎஸ்சின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா ப்ரிலிமினரி இது பண்ணுவீங்களா, அப்போ வந்து அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஆர்டிக்கல் 92 ராஜ்யசபா சேர்மனை பற்றி சொல்லுது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ. வேறு எதுவும் ரிப்ளை வரல. உங்களோட கொஸ்டின் இன்னும் எனக்கு புரியல. ஓகேங்களா, அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.